இனிய கும்பராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்க வர்றது இந்த 2026 2027 ஆண்டுகளில் கிரகத்துடைய நகர்வுகள் எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்க வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுப்படையான ஒரு பலனை பார்க்கறக்கு வரும். அதை விட கடந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான நுணுக்கங்கள் ஒரு சிலது நான் சொல்ல இருக்க வரேன். மீத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள் என்ற தொகுப்பில் உங்களுக்கு தனியாக நான் கொடுக்க வரேன். இதில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் வாழ்நாளில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில ரகசியங்கள் இருக்குது. இதையெல்லாம் கடைபிடிச்சா உங்கள் வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில் படிப்போம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கு வருவோம். வாழ்க்கையில் இது மட்டும்தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறதுல மட்டுமே நம்ம எச்சரிக்கை உணர்வோடு நம்ம தேடக்கூடிய செல்வங்கள், நம்முடைய கல்வி, வீரம், இவைகள் மட்டுமே, நம்முடைய பந்துக்கள் மட்டுமே நம்மளை வாழ்க்கையை வழிநடத்தும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்க வேண்டிய சில செயல்களை மிக சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள் மூலமாக நாம் சில விஷயத்தை சரி பண்ணிக்க வரலாம். வாழ்நாள் ஒட்டு மொத்தத்தையும் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் சக்திகளை இந்த பிரபஞ்சத்தில் சித்தர்கள் நமக்காக வழிகாமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இதை கடைபிடிச்சா நீ நல்லா இருப்பப்பா, இந்த ஸ்தானத்தை நீ கோட்டை விட்டுட்டாக்கா வாழ்க்கையில் நீ என்ன பண்ணாலும் புண்ணியம் இருக்காது. நீ படித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எவ்வளோ செல்வங்கள், சொத்து, உறவு பந்தங்கள் எல்லாவற்றையும் நீ சேகரித்து வச்சுருந்தால் கூட ஒரு சில விஷயத்தை நீ இழந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே சில விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்காக என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய இந்த கிரகத்துடைய பெயர்ச்சிகளை முக்கியமாக பார்த்துருவோம். அதில் ரொம்ப முக்கியமானது சனிதேவருடைய பெயர்ச்சி, ராகு பகவானுடைய, கேது பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க வரலாம். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதை கொண்டு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளமை அடையும், சிறப்படை வரும். இது வாழ்நாள் முழுக்கவே உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயம்தான். அடுத்தது நான் சொல்ல இருக்க வரேன். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துக்கு வரலாம். இப்போது குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்க வருவாங்க. 5ஆம் இடத்துல குரு இருந்தால் நெஞ்சில் பயம் இருக்காது. 5ல் குரு இருந்தால் பல சகலமான விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சொல்லியிருக்க வருவாங்க. இது எல்லாருக்குமான எல்லாருக்கும் கிடையாது. அது ஏங்க எல்லாருக்குமே இல்லை அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உண்டாக வரலாம். இதில் சில கர்மாக்கள் இருக்குது. கும்பராசி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னாலே சில கர்மாக்கள் இருக்குது. அந்த கர்மாக்களை அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக செய்திருக்க வரணும். அது கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி கர்மாவை சரியாக செய்த ஒரு குடும்பத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் சொல்லி வச்சா மாதிரி குருபலன் எந்தெந்த இடத்துலலாம் வருதோ நல்லா அற்புதமாக பன்மடங்காக நடக்கும். பன்மடங்கான நல்ல பலன்கள் எல்லாம் நிறைய நடக்க வரும். இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணாலும் சரி ஒரு நல்ல பலனாக நடக்காது. ஒரே மாதிரி தாங்க இருக்குது. சொன்னாங்க கெட்ட நேரம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, நல்ல நேரம் வந்தாலும் ஒரே மாதிரி தான், அதே சங்கடம் தான் எங்கள் வாழ்க்கையில் தொடருதுங்கிற மாதிரி தான் இருக்க வரும். அதாவது சில நுணுக்கங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரி தெரிஞ்சு வச்சுக்க வரணும். இதில் நான் சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கும்பம் ராசி, கும்பம் லக்கணம், இந்த 2 பேருக்குமே பொருந்தக்கூடிய பலன் தான் இதெல்லாம் சொல்ல இருக்க வரேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது ராசிக்கா லக்கணத்துக்கா? இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி பலன் சொல்கிறது உங்கள் ராசிக்காக பார்த்துக்குவாங்க. பொதுவாக நான் சொல்லக்கூடிய சில அணுகுமுறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராசிக்காரர்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய அணுகுமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கணக்காரர்களும் கடைபிடிக்கலாம். நீங்கள் வேறு எந்த ராசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் கும்ப லக்கணம்னா இந்த கும்ப லக்கணக்காரர்களும் இதை கடைபிடிச்சிக்க வரலாம். நீங்கள் வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் கும்ப ராசின்னா அவங்களும் இதை கடைபிடிச்சிக்க வரலாம். ஏன்னா இந்த லக்கணம் அப்படிங்கிறது உயிர், ராசிங்கிறதா நம்முடைய அறிவு. இது 2த்துக்கும் எப்பவுமே தொடர்புகள் எப்பவுமே உண்டு. விதி மதி இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியது. அப்பா அம்மா 2 பேர் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அதே மாதிரி தான் அப்பாங்கிறது லக்கணம், அம்மாங்கிறது நம்முடைய ராசி ஆச்சுங்களா. அப்போது இந்த 2த்துக்குமே நீங்கள் இதில் கடைபிடிச்சிக்கு வரலாம். இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். 5ல் குரு இருக்கிறாரு. 5ல் குரு இருந்தாருங்க, சாதிச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ பூர்வ புண்ணியத்துடைய புண்ணியம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்றவங்களும் சரிங்க. இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டேன்னா போதும், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஜெயமாக, வெற்றிகரமாக, நிச்சயமாக அற்புதமாக இருக்க வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, சிறப்பாக இருக்க வரும். இப்போது குரு 5ல் இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில மாதங்களில் அவர் பெயர்ச்சியாக இருக்க வரார். ஆக இந்த மே மாதத்தோடு சரி, ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி அவர் பெயர்ச்சியாக இருக்கிறார். மே மாதத்தோடு சரி. அப்போ இந்த ஓரிரு மாதங்களில் அந்த குரு பகவான் இருக்கிற இடத்த வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்க்குற போது கேள்விக்குறியான ஒரு விஷயமே. குரு வருகின்ற முன்னாடியே வந்தா கூட நீங்கள் ஏதாவது செய்கிறது செய்துக்கலாம்.
குரு உங்களை விட்டு கடந்து போறாரு, அடுத்தது போகக்கூடிய இடம் ஒரு சங்கடமான இடம் அப்படின்னாக்கா இப்போயே நம்முடைய நல்ல செயல்கள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். நிதானிச்சு பொறுத்து தான் பார்த்துக்கு வரணும். எப்பவுமே கழிவிட நேரத்தில் நாம் நல்லதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணக்கூடவே கூடாது. ஒரு கிரகம் நம்மளை நோக்கி வருது, அதோடைய ஒளி படப்போகுது நம்ம மேலே, அது வந்தாலே நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சில விஷயங்கள்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்முடைய சுப நிகழ்ச்சிகளை அற்புதமாக துவக்கங்கள் கொண்டு ஆரம்பித்து அதனுடைய மத்தியம பகுதியில் நம்முடைய காரியங்கள்லாம் சாதிச்சுக்கிறாமல் இருக்க வரணும். கழுவிட நேரத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முகூர்த்தம் கணிச்சிருவாங்க. 1.5 மணி நேரம் முகூர்த்தம், 6, 7:30 முகூர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6, 7:30 முகூர்த்தத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த 6 மணிலேருந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. 7, 7:15, 7:60 ஆகிடும். அந்த கடைசி அந்த 5 நிமிஷத்தில் அவசரப்படுத்துவாங்க பாருங்க. அந்த அர்ச்சகர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் முகூர்த்தம் முடிய போகுது, சீக்கிரம் டைம் ஆச்சு சொல்லி அந்த முகூர்த்தம் முடிய 1 நிமிஷம் இருக்கும். அப்போ போய் தாலியை கட்டுவாங்க, அப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூடாத பெரும் தவறுகள். மத்தியம நேரத்தை கடைபிடிச்சு வரணும். மத்தியம நேரத்தை கடைபிடிக்கணும் எப்பவுமே. சரி, ஒரு அவசரம் எதுவுமே இல்லாமல் ஆரம்பம் முதற்கொண்டு அழகான முறையில் செய்து திட்டமிட்டு செய்ய வரும். ஒரு முகூர்த்தம் அப்படின்னாக்கா ஆரம்ப முனை, முடிவு முனை, இவைகளை விட்டுட்டு மத்தியம முனையை கடைபிடிச்சுக்கணும். அதுதான் சிறந்த ஒரு நல்ல நேரம்னு எடுத்துக்கு வரணும். அந்த மாதிரி இப்போ இதுவரையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 5ல் இருந்தார். எந்த நிகழ்வுகளையும் நாங்கள் இது ஏற்கனவே தொடங்கலை, இனிதான் நாங்கள் தொடங்க போகிறோன்றவங்க கொஞ்சம் கவனித்து செய்துட்டு வாங்க. எனது கழிவிட நேரம் குருபலங்கிறது கழிவிட நேரத்தில் வந்தாச்சு, கவனித்து தான் நீங்கள் செய்தாக வரணும். இப்போ அடுத்தது எங்கே வரப்போறாரு அப்படின்னாக்கா 6ஆம் இடம், உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தை வரப்போறாரு. மனசு என்று சொல்லக்கூடிய கடகராசி, சந்திர ராசி, அந்த ராசிக்கு வரப்போகிறார். அப்போ அந்த ராசிங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்தானமாகப்பட்டது எதை சொல்ல வருதுன்னா, குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு உரியவர், உங்கள் லாபஸ்தானத்துக்கு உரியவர் குரு பகவான் தான். ரொம்ப முக்கியமானவர். கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா குரு பகவான் தான். குடும்பமாச்சே, குடும்பம் தான் நமக்கு வருவாயை தரக்கூடியது. நம்ம சொந்த பந்தம்லாம் ஒன்று கூடி ஒரு விசேஷத்தை செய்யக்கூடியது அந்த குடும்ப வீடு தான். குடும்பம் தான் நம்முடைய ரத்த சம்பந்தமே. அதுதான் நம்ம பேசக்கூடியது, நம்முடைய சொல்வாக்கு செல்வாக்கா மாறுறது, நம்ம கஷ்டப்பட்டு சேகரிக்கிறது எல்லாம் இந்த குடும்பத்துக்காக தான் இல்லையா? அந்த குடும்பத்துக்கே உரியவர் யாருன்னாக்கா குரு பகவான். மேல் லாபம் நம்ம செய்யக்கூடியது எல்லாம் நல்ல விதமாக நமக்கு சேர வரணும். ஒரு ஆசீர்வாதமாக சேரணும்னா இது லாபம்னு சொல்லுவாங்க. இந்த லாபத்துக்குரியவரும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குரிய குரு பகவான் தான். மீனராசி உங்களோட தனஸ்தானம், அதுக்கு அதிபதியும் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் விரோதி ஸ்தானத்தில் போய் உட்கார போறாரு. அப்போ குடும்பத்தில் விரோதமா, லாபத்தில் விரோதமா அப்பெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடவே கூடாது. குரு பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய கர்மாவை எடுத்து நம்ம செய்ய வரணும். ருண ரோக சத்துருஸ்தானம், விரோதி, வம்பு வழக்கு, ஒரு கடன் நிவர்த்திகள் செய்ய வர்றது, இது போல குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 6வது வீடுன்னு சொல்லக்கூடியது. இது போல கடன்கள் இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கணும். உங்கள் பரம்பரையில் ஒரு பித்திருக்கடன் செய்யல, குலதெய்வத்துடைய கடமைகளை செய்யவே இல்லை என் முன்னோர்கள் சாமிக்கு ஒரு உண்டியல்ல ஒரு கைப்பிடி காசை போறோன்னு வேண்டிக்கிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு, ஆனால் செய்யவே இல்லையா, அது எப்போ செய்யறதுன்னு தெரியலன்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க சரிங்க, அந்த நேர்த்தி கடன் அதை செய்திடணும். இல்லை நாமளே வாழும் காலத்தில் ஏதோ நேர்த்தி கடன் வேண்டிக்கிட்டோம்னா அந்த நேர்த்தி கடனை போய் செய்திடணும். சாமிக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்குறோம், ஒரு கடனை அடைக்கிறதா சொல்லி அது கொண்டு போய் அடைச்சிடணும். ஒரு வைத்தியருக்கு செலவு பண்ணி ஆகணும், ஒரு விதி இருக்குது, ஒரு நோயை நீண்ட காலமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நம்ம தள்ளி போட்டே போகிறோம்னா அதெல்லாம் இப்போ சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கு வரணும். இப்போ ஒரு பல்வலி, பல்லு ரொம்ப நாளாக வலிச்சிக்கிட்டு இருக்குது, அதை நான் கவனிக்கிறதே இல்லை, அது கடந்த போட்ட விட போ அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்றவங்களா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போய் சரி பண்ணிக்க வரணும். இது உதாரணத்துக்காக சொல்லிக்க வரேன். ஒரு வீட்டில் அங்கே கொஞ்சம் சிதலம் அடைஞ்சு இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் மராமத்து பணிகள் நான் கொஞ்சம் செய்து முடிச்சிடுறேன் அப்படிங்கிற சொல்லி பெரிய செலவுகள்லாம் போகக்கூடாது. சின்னதாக பண்ணிக்கக்கூடியது. ஒரு ஓட்டை ஒடிச்சலாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் அடைப்பு அடைச்சி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகிறது. நீண்ட காலமாக சச்சரவாக இருக்குது, அந்த சச்சரவுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கொடுத்துட்றேன், நானே விட்டு கொடுத்துட்றேன். இப்போ யுத்தத்துக்கு போகக்கூடாது, யுத்தத்தை முடிக்கிறதுக்காக போக வரணும். நானே பிரச்சனைலேருந்து விலகிக்கிறேன், ஒரு கேஸ் 9 வழக்கா அதில் நான் வெளியே வந்துடுறேன். புதுசாக ஒரு வழக்கு தொடர்றதுக்காக நம்ம போகக்கூடாது. ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக முடிவுக்காக நம்ம போக வரணும். இப்படியான விஷயங்களை செய்தால் வெற்றிகள் கிடைக்க செய்ய வரும். இப்படியாப்பட்ட விஷயங்கள்ங்கிறது நம்முடைய ஒரு நோய் நொடிகளை நிவர்த்தி பண்ணுறதும், கடன்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிக்க வர்றதுக்கும், பித்ருடைய கடன்கள் இருந்தாலும் பாவ கடன் இருக்கு, ஜாதகத்தில் தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாகதோஷம் சொல்கிறாங்க, குலதெய்வ சாபம்னு சொல்கிறாங்க, பெண்கள் சாபம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தோஷங்கள் நிறையா இருக்குன்னா இந்த நேரத்தில் குரு 6ல் இருக்கிற போது அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்க போக வரணும். ஆக உங்கள் குடும்பத்தினுடைய பாவச்சுமைகள், பிரச்சனையான சுமைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கு வரணும். அது இறைவன் மூலமாக நிவர்த்தி பண்ணுறீங்களோ
அல்லது பேச்சுவார்த்தையால் நிவர்த்தி பண்ணுறீங்களோ செயலால் நிவர்த்தி பண்ணுறீங்களோ நிவர்த்தி பண்ணிக்க வரணும். அந்த இடத்துல தான் குரு பகவான் வந்திருக்கிறார். இதை தான் நீங்கள் பயன்படுத்திக்க வரணும். இந்த நேரத்தில் நான் ஒரு வீடு கட்டுறேன், கல்யாணம் பண்ணுறேன், கார் வாங்க போகிறேன், புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், குரு அந்த வீட்டில் உச்சம்னா ரொம்ப பலமாக இருக்கும் உட்காந்துட்டாருன்னு அர்த்தம். பலமாக உட்கார்ந்த இடம் நமக்கு சாதகமான இடம் இல்லை, இருக்கிற வினைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக சாதகமான இடம், அவ்வளோதான வழியே நமக்கு சுபத்தன்மையை ஏற்படுத்திக்கிறதுக்கான சாதகமான இடம் கிடையவே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்க வரணும். குரு ரொம்ப முக்கியமானவர். உங்கள் குடும்பத்துக்கே உரியவரே அவர் தான், உங்களை வழிநடத்தக்கூடிய ஸ்தானத்துக்குரியவரே அவர் தான். இன்னொருத்தர் இருக்காரு, அதை பற்றி நான் அடுத்தது நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நம்ம குரு பயிற்சி பார்க்குறப்போ நம்ம இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க வரணும். எனவே இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவர் என்ன ஸ்தானத்தில் உட்கார்ந்து என்ன செயலை செய்ய இருக்கிறாரோ அந்த செயலை தோண்டக்கூடாது, சீண்டக்கூடாது, பெருக வைக்கக்கூடாது, நாமளாக ஆரம்பிக்கக்கூடாது. முடிவுக்கு கொண்டு வரணும். இவ்வளோதான் விஷயம். இந்த குரு அதுக்கு தான் வந்திருக்கிற வழியே சுபத்தன்மைகளை செய்வதற்காக வரவில்லை. இது அடிப்படையாக தெரிஞ்சுக்க வரணும். ஏன்னா நிறைய விஷயத்தில் நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்க வராங்க. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், குரு பகவானுடைய பார்வை எங்கே படுது? உங்களுடைய கர்மஸ்தானத்தில் படுது. விருச்சக ராசி உங்களுடைய ராசிக்கு 10வது வீடு கர்மஸ்தானம் சொல்லுவாங்க, உங்களுடைய தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. கர்மாக்களை செயல்களை செய்யக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல குரு பார்வைப்படுது. எங்கிருந்து? 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய விரோதி ஸ்தானத்துலன்னு வச்சுக்கோங்களேன். விரோதி ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கப்பா. உன் செயலை சரியாக செய்துக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் தீய கர்மக்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. புதுசாக இதையும் பாவத்தை செய்திடாதீங்க, புதுசாக எந்த வினைகளையும் போய் மாட்டிக்காதீங்க, கவனமாக இருக்குன்னு அந்த பார்வை அங்கே படுது. அப்போ குரு பகவானுடைய 5ஆம் பார்வை படக்கூடிய அந்த விருச்சிக ராசி பார்வை உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பார்வையிடம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்ல வருது. நிவர்த்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வருது. அர்த்தபட்சமாக குரு பகவானுடைய 7வது பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் படைச்சே வருது. விரயஸ்தானம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு மோட்சஸ்தானம்னு ஒரு பேர் உண்டு. மோட்சம் அடைதல்லாம் எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிடாது. சிவபூசையை போட்டு ருத்ராட்சமணியை மாலையை மாட்டிக்கிட்டு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து துறவரம் போகிறேன்னு சொல்லிட்டு போனாலும் சரிங்க, மோட்சம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைச்சிடாது. நம்முடைய பரம்பருடைய வினைகளை நாம் நிவர்த்தி பண்ணியிருக்கணும். வாழுங்காலத்திலேயே பாவங்களை செய்யாமல் இருந்திருக்க வரணும். அப்படியே பாவங்கள் செய்யாமல் மனிதனால் இருக்க முடியாது. செய்திருந்தாலும் அதுக்கு உரிய நடவடிக்கையாவது எடுத்துருக்க வரணும். மன்னிப்பாவது கேட்டிருக்க வரணும். வினைகளை நிவர்த்தி பண்ணணும், வினைகளை அனுபவிக்கணும், அனுபவித்து கழிக்க வரணும். அல்லது வினைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கான நிறைய செயல்பாடுகள் இருக்கு. குரு மகான்களுக்கு அன்னதானம் படைக்கிறது, இல்லை எளியவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் படைக்க வர்றது, நல்ல செயல்களை செய்ய வர்றது, நல்ல கர்மாக்களை பிரதிபகாரம் எதிர்பார்க்காம செய்ய வர்றது, பாவங்கள் செய்யாமல் இருக்க வர்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களால் நம்முடைய கர்ம பரம்பரை வினைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ண வரலாம். அப்போ அந்த குரு பகவானுடைய மகர ராசியில உங்கள் விரயஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய பார்வை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய முன்னோர்களுக்கான மோட்சத்திற்காக வேண்டியும் உன்னுடைய வாழ்க்கையுடைய மோட்சத்திற்காக வேண்டியும் இந்த இடத்துடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிக்கோ, உனக்கு வாய்ப்பு தர அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லப்பட வருது. இங்கேயும் அதே பலன்தான். அர்த்தபட்சமாக குரு பகவானுடைய 9வது பார்வையால உங்களுடைய குடும்ப வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியை பார்வை பண்றாரு. அப்போ உங்க குடும்பத்தை சுத்தப்படுத்திக்கும் சொல்ல வராங்க. விரோதி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்க குடும்ப வீட்டையும் பார்வை பண்றாரு. அப்போ அந்த இடத்துல சொல்லக்கூடிய பலன் என்ன? குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம், என் குடும்பத்தில் எல்லா நிகழ்ச்சியும் ஆஹா ஓஹோன்னு பண்ணிக்கலாமான்னு அவசரப்படக்கூடாது. அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் எது போல செயலை செய்யணும்னு உட்கார்ந்துருக்காருங்க. பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கும். பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டாலும் சரி, அதை நான் பெருசாக உருவாக்கி கொடுத்துருவேன். பிரச்சனையை நீயா விட்டு கொடுக்க தயாராகிட்ட, நீயா முடிவு கொண்டு வர தயாராகிட்டாலும் அதை நான் வேகமாக தீராத பிரச்சனையாக நான் தித்துப்படி பண்ணி கொடுத்துட்றேன். இதுதான் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம். அப்போ குடும்ப வீட்டை பார்வை பண்ணுறாரு இல்லைங்களா? அப்போ குரு பகவானுடைய அந்த பார்வையாகப்பட்ட சொல்லக்கூடியனா குடும்பத்தில் உள்ள சுமைகளை குறைத்துக்கொள், கடன்லாம் வாங்காத, கடன் கொடுக்காத, பிரச்சனையை ஏற்படுத்திக்காத, யாருக்கும் வாக்கு கொடுக்காத, ஜாமீன் கையெழுத்து போடாத, கடன் பட்டு எந்த ஒரு சுபநிதன்மையும் எதையும் செய்திடாத, அவசரப்பட்டு போய் மாட்டிக்காத, எதுலையுமே குடும்பத்தில் ஏதாவது வினைகள் இருந்தால் அந்த வினைகளை நிவர்த்தி பண்ணிக்கோ. ஒரு பேச்சுவார்த்தை சண்டை சச்சரவா குடும்பத்தில்னா அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக மாற்றி நல்ல விதமாக விட்டு கொடுத்து பேசி குடும்பத்தை ஒன்றிணைக்க முயற்சி செய்துக்குவாங்க. பழைய கடன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கொடுத்த வாக்க காபந்து பண்ணனாலும் அதெல்லாம் காபந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல வருது. இப்படி குரு பகவானுடைய 3 பார்வையும் அவர் உட்கார்ந்துருக்கிற இடமும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பழையன கழிதல். பழையன கழிதல். போகிய பண்டிகையில் படசெல்லாம் போட்டு கொளுத்துவோம் பார்த்தீங்களா? படசெல்லாம் போட்டு கொளுத்திருப்பா, பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுக்கோ, புதுசாக வாழ்க்கையை தொடங்கும், தை மாதம் தைப்பொங்கல்னு தொடங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த குரு தான் இப்போ வந்திருக்கிறார் ஆச்சுங்களா. இதுக்கான பரிகார முறைகள் சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்ல வரேன். அதெல்லாம் முடிஞ்சால் கடைபிடிச்சுக்குவாங்க, நீங்கள் பாக்கியம் பெற்றவராக மாற வருவீங்க ஆச்சுங்களா. இப்போது ராகு பகவான் எடுத்துக்கு வருவாங்க.
ராகு பகவானை எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. அவர் டிசம்பர் மாதம் வரல இருக்க போறார். ஜென்ம ராசியில டிசம்பர் மாதம் இருக்க போறார். அவர் ஒரு கர்ம கிரகம், உங்களுடைய பார்ட்னர் கிரகம் சொல்லுவாங்க, மோதாதியர் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் இந்த ராகு பகவான் தான். இந்த ராகு பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்தாலும் சரிங்க, ஏறக்குறைய ஒரு வகையில் நாகதோஷம் மாதிரி தான். பித்ரு சாபதோஷம் இருக்கிறவங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய விடவே மாட்டார். இப்போ 5ல் குரு இருக்கு, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஜோசியர்லாம் கடந்த வருஷத்துல 5ல் குருங்க கூரையை பிச்சுட்டு கொட்டும், எல்லா நிகழ்ச்சியும் செய்யலாம், சிறப்பா இருக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்படி யாருக்கெல்லாம் சிறப்பா இருந்திருக்காதுன்னா, பித்ரு தோஷம் பரம்பரையில் இருக்குது, ஏதோ பெரிய சாபத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க, பெண் சாபத்தையோ இல்லை பித்ருக்களுடைய வினைகள், அவங்க செய்த பாவ வினைகளை சுமக்கக்கூடிய குடும்பமாக இருந்திருக்கு. நீங்கள் அதில் ஒரு ராசியாக இருக்கீங்க அந்த குடும்பத்தில்னாக்கா, உங்களுக்கு இந்த குரு 5ல் இருக்கிறனால ஒரு புரோசனம் இருந்திருக்க வராது. ஏன்னா எதையும் செய்ய விட மாட்டார் இந்த ராகு. இந்த ராகு பகவான் ஜென்மத்திலையும் இருக்க போறாரு. அடுத்தபட்சமாக ஒரு பெரிய ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கு இருக்க வருது. வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலேயே ராகு கேது பெயர்ச்சி இருக்க வருது. அப்போ மகர ராசியில் இந்த ராகு பகவான் பெயர்ச்சியாக வருவாரு. கேது பகவான் கடகராசியில குரு பகவான் வரப்போறாரு பார்த்தீங்களா, ஜூன் மாதம் 2ஆம் தேதியில வரப்போறாரு பாருங்க, அவரோட போய் கேது சேர்ந்துருவார். இந்த ராகு பகவானை குரு பகவான் நேரடியாக பார்வை பண்ணுவார். உங்கள் மூதாதையருடைய வினைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த குருவுடைய பார்வை ராகு மேல படும்போது தான். தீராத பிரச்சனைங்க, தொடர்ச்சியாக எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டாருங்க, எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டாருங்க, நானும் கஷ்டப்பட்டு தாங்க இருக்க வரேன், எங்கள் பிரச்சனை தீரவே இல்லைங்க, பரம்பரைக்கே இருக்குங்க, ஒரு சாபம் மாதிரி தொடருதுங்க, என்ன பண்ணாலும் நாங்கள் விருத்திக்கே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கு. ஏதோ பெருசாக இல்லைனாலும் ஏதோ ஒரு தடை இருக்குங்க என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் டிசம்பருக்கு மேலே வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதியில குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் ராகுவை பார்வை பண்ணலை. ஆனா விரயத்துக்கு வந்த மோட்ச வீட்டில் வந்த ராகு பகவான, மகர ராசியில வந்த ராகு பகவான் எப்போ வராரு, டிசம்பர் மாசம் தான் வராரு. அந்த நேரத்தில் குரு பகவான் முன்கூட்டியாவே வந்துடுறாரு, ஜூன் மாசமே வந்துடுறாரு இல்லையா. நேரடியாக ராகு பார்க்குற நேரத்தில் உங்கள் பரம்பரை தோஷத்தை எவ்வளோ ஜோசியர் சொன்னாங்க, எத்தனோ முறை போயிட்டு ராமேஸ்வரம், காசி, கயா அப்படி இப்படி சுத்திட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், திருநாகேஸ்வரம், காளகேஸ்வரம்லாம் போயிட்டு விடும், எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேர், 1க்கு 4 முறையாக கூட பண்ணிட்டேங்க, தீரவே இல்லைன்னு சொல்லக்கூடிய சரிங்க. குரு பார்வை ருணரோக சத்துருஸ்தானம், உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்கிற குரு பகவான் மோட்சத்தில் வரக்கூடிய ராகு பகவானை பார்வை செய்கிற காலகட்டத்தில் நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா 100க்கு 1000% நிவர்த்தி ஆயிடும். அற்புதமானது தானே, இது பரம்பரைக்கு ரொம்ப உகந்த ஒரு நேரம் தானே. அப்படி கும்பராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இது போல பரம்பரையில் ஒரு வினைகள்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டத்தை எழுதி வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் 5க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிடுங்க. எந்த பரிகாரம் வேணாலும் சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரம், உங்களுக்கு ஜோசியர் என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் உங்கள் பரம்பரை சாபத்திற்காக சொன்னாங்களோ அப்போ பண்ணுங்க. இப்போ பண்ணுறதுல நிறைய பேருக்கு பலன் கிடைக்கலன்னா சொல்ல வர, அப்போ பண்ணுங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஒரு வருஷம் குரு பகவான் அங்கே இருப்பார். இப்போ வர ஜூன்லேருந்து அடுத்த ஆண்டு 2027 ஜூன் வரலும் அதே கடகத்தில் இருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்தி வரணும். இதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அற்புதமாக இருக்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறதே கிடையாதுங்க. என்னன்னா இந்த கடலில் குளிக்க சொல்லுவாங்க, ஆற்றுல குளிக்க சொல்லுவாங்க, குளத்தில் குளிக்க சொல்லுவாங்க. இந்த பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய இந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும் பழக்கம் உண்டு. தீராத பிரச்சனை தேர்னாலும் போய் கடலில் போய் குளிச்சுட்டு வா, அப்போ உப்பு தண்ணி கடலில் குளிச்சுட்டு வா, உன் பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லுவாங்க. இந்த கடலை குறிக்கக்கூடிய ராசி எதிரானாக்கா மீனராசி. அது ஒரு ஜலராசி, நல்லா கவனிச்சுக்கிறோம். மீனராசிங்கிறது ஒரு ஜலராசி, கடல் ராசி, கடலை பற்றி சொல்லக்கூடியது அதுதான். ஆற்றுல ஓடுற தண்ணியில் குளிக்கிறது, ஆறுல போய் குளிச்சுட்டு வாப்பா, கங்கை, யமுனா இருக்கு, இப்படி நிறைய நதிகள்லாம் ஓடுது, ஜீவ நதிகள் நிறைய ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா. பொதுவாக ஆற்றுல ஓடுற தண்ணியில் போய் குளிச்சுட்டு வாப்பா, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். இப்போ காவிரி ஆற்றுல குளிப்பாங்க, கேள்விப்பட்டு வருவோம் இல்லைங்களா. இப்போ நிறைய நதிகள் இருக்கு, வைகை இருக்கு, தாமிரபரணி இருக்கு, நிறைய இருக்கு, நதிகளுக்கு பஞ்சம் இல்லை. என்னன்னா ஜீவ நதிகள் நம்ம பகுதியில் கொஞ்சம் குறைவு. அப்பப்போ மழை பெய்யுற காலத்தை தண்ணி ஓடும், அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி நின்றுடும். ஜீவ நதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கங்கா, யமுனா இதுதான் ஓடிட்டு இருக்க வருது, வடநாட்டில் தான் அது இருக்க வருது, நம்ம பகுதியில் கிடையாது. இருந்தாலும் எங்கெல்லாம் நீர்நிலை ஓடுதோ, ஆறுன்னு ஒன்று இருக்க வருதோ அங்கெல்லாம் போய் குளிச்சு கூட நம்ம வினயத்திக்கலாம் சொல்லுவாங்க. இந்த ஆறை குறிக்கக்கூடிய ராசி எதுனா கடகராசி. இதுவும் பஞ்சபூதத்தில் நீர் ராசியை குறிக்கக்கூடியது தான். அடுத்தபட்சமாக விருச்சிக ராசி இருக்கு பார்த்தீங்களா. இந்த விருச்சிக ராசி வந்து குளத்தை பற்றி குறிக்கக்கூடியது, நிற்கிற இடத்தை பற்றி சொல்லக்கூடியது. தண்ணீர் ஒரு இடத்துல அப்படியே நிற்கக்கூடியது, இது அலும்பாது, கடல் மாதிரி அலம்பாது, ஆறு போல் ஓடாது, ஒரு இடமா இருக்கிற கிணத்து தண்ணி மாதிரி அல்லது குளத்து தண்ணி மாதிரி சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. இந்த குளங்கள்லாம் கோயில் கோயிலாக வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த குளத்துல புனிதமான பாவவினை நிவர்த்தி பண்ணக்கூடிய தாமரை பூலாம் போட்டு வச்சிருக்க வருவாங்க. தாமரை குளங்கிறது ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு மீனை வளர்த்து ஏலம் விட்டு பழப்பு நடத்துறாங்க. ஏனே ஒன்றும் புரியல.
கோயில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் புரியுதா என்னன்னு தெரியல. மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக, தீராத பிரச்சனை தீர்றதுக்காக தான் கோயிலை குளம் வச்சு அது தாமரை குளம்னு வச்சாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற மக்களும் சரியில்லை, அங்கே இருக்கிறவங்களும் சரியில்லை. குளம்னா எதுக்காக இருக்குன்னே தெரியல. உப்பு மிளகு கொட்டுறது கூட விடுறது கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் அது குளம் வச்சது, அதுக்கு தானே வழியே. மீன் வளர்த்து இவங்க விற்கிறதுக்காக கிடையாது. எங்கேருந்து என்ன விற்பனை பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க விஷயம். ஆக உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல குளம் எங்கன்னா கிடைக்குது அப்படின்னாக்கா, இந்த குளம் விருச்சிக ராசியை குறிக்கக்கூடிய குளமாக இருக்க வரும், புனித குளமாக இருக்க வரணும். அப்போது இந்த விருச்சிக ராசிங்கிறதும் ஒரு நீர் ராசி தான், கடகராசிங்கிறது ஒரு நீர் ராசி தான், மீனம்ங்கிறதும் நீர் ராசி தான். இதுக்கும் எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்க வரலாம். இதுக்கு மிகப்பெரிய சம்பந்தமே இருக்குது. கும்பராசிக்காகத்தாங்க இந்த பரிகாரமே இருக்க வருது. கும்பராசிக்கு தான் இந்த தண்ணியில் போயிட்டு மூழ்கி எழுந்துருங்க. இந்த மாசி மகெல்லாம் வருது, அதெல்லாம் உங்களுக்கானது. இதை நான் பின்னாடி இதை பற்றி விரிவாகவே உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கானது தான் இந்த மாசி மகங்கிறதெல்லாம் கும்பிட வேண்டியது. யாருன்னாக்க யாரோ இல்லை, கும்பராசிக்காரங்க தான். கும்பராசிக்கு பேர் வந்தது காரணமே இந்த மாசி மகன் தான். நான் அர்த்தம் சொல்ல வரேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. முதல்ல உங்கள் குடும்ப வீட்டுக்குரியது மீனராசி. இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். இந்த குரு பகவானுடைய அனுகிரக தன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் கடலில் போய் குளிச்சிங்கன்னா சரியாயிடும். எப்போ சரியாகும் அப்படின்னா, குரு பார்வை அந்த இடத்துல படணும். படுற நேரத்தில் சரியாகும். எப்போ படுது? வர ஜூன் 2லேருந்து படப்போகுது. குருவுடைய பார்வை உங்கள் குடும்ப வீடான மீன ராசியில் படப்போகுது. அப்போ கடலில் போய் குளிச்சுட்டு வந்தாலும் சரிங்க, எங்கே ஒரு கடல் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கிற ராமேஸ்வரமோ திருச்செந்தூரோ கோயில் ஸ்தலங்களும் இல்லை, எங்கே ஒன்றாலும் குருவாயூரப்பன் இருக்கிற கோயிலிடமோ எங்கே ஒன்றாலும் சரிங்க, கோயில் இருக்குன்னு அவசியம் இல்லை. கடல்னு ஒரு இடம் இருந்தால் சரிதான், உப்பு தண்ணி அவ்வளோதான். அந்த தண்ணியில் போயிட்டு நீங்கள் அழகான முறையில் குளிக்க வரணும். இப்படி நீங்கள் குளிச்சுட்டாலே உங்களுக்கு சில நிறைய வினைகள்லாம் தீர வரும். கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான விஷயம். இந்த முறை கிடைக்க போகிற வாய்ப்பு தான் மிக பெரும் வாய்ப்பு. கிடைக்கும், 12 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்குங்க. இந்த வாய்ப்பெல்லாம் தொடர்ச்சியாக கிடைக்காது, 12 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும். நீங்களாம் தினசரியாக கூட அந்த வேலைகளை செய்ய வரலாம், தப்பே கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க செய்ய வரலாம். ஆனால் இந்த ஒரு மகத்துவமான பலனுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்க வரும். அப்போ குரு பகவான் உங்களுடைய குடும்ப ராசி என்று சொல்லக்கூடிய குடும்பத்துடைய வினைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கூடிய இடத்துல குருவுடைய பார்வை பட போது வர ஜூன் 2லேருந்து அழகாக பயன்படுத்திக்குவாங்க. ஏதாச்சும் ஒரு கடல் குடும்பத்தோட போய் குளிச்சுட்டு வந்துருங்க. இறைவனை அங்கே இருக்கிற இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கிறோம். அர்த்தபட்சமாக கடகராசி உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானமே அதுதான். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்திருக்கணும். கடகம் தான் அதுக்கு காரணமே, அதுதான் கடகராசி தான் காரணமே. அந்த இடத்துல குருவே உட்கார்ந்துட்டார். குருவோட பார்வைக்கும் பலம் உண்டு, உட்கார்ந்த இடத்துக்கும் பவர் உண்டு. அப்போ குரு அங்கேயே உட்கார்ந்தார். அப்போ உங்களுடைய கடனை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் நோயினுடைய எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கிறது சரி, ஒம்பு வழக்கிறது சரிங்க, அது தன்னால் ஆகாது. நாம் முயற்சி பண்ணி அதை நிறுத்த பார்க்கணும், தோண்டக்கூடாது. நம்ம முதல்ல சொன்னதுதான், நிறுத்த பார்க்க வரும். அப்போது இந்த செயல்களையும் செய்துக்கு வரலாம். குடும்பத்தில் இருக்கிற வினைகள், பழைய வினைகள், பழைய வஞ்சகம், பழைய தோஷம், இந்த சாபங்கள் பெற்றது, அதுக்கெல்லாம் கூட ஒரு பரிகாரம் பண்ண போறாங்கன்னாலும் சரிங்க, போகலாம். அப்போ அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டார். அர்த்தபட்சமாக நீர் ராசின்னு சொல்ற விருச்சிக ராசி உங்களுக்கு கர்ம ராசி, விருச்சகத்திலையும் பார்வை பண்றார். அப்போ இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இப்போதான் அந்த இடத்துலையும் பார்வை பண்றதுனால கோயில் குளங்கள்ல நீங்க போய் குளிக்கலாம். கடகராசியில் அவர் அமர்ந்திருக்கிறனால ஆறுகள் எங்க இருந்தாலும் ஆறுகளில் போய் குளிக்க வரலாம். உங்கள் புண்ணியங்கள் பெருகி கொள்வதற்காக வேண்டியும், பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும், பரம்பரையுடைய வினைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டியும், உங்களுக்கு எந்த பிரச்சனை தான் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி கடல்ல, ஆத்துல, கோயில் குளங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை, இந்த மாதம் ஒரு தடவை இங்கே போகிறீங்க, அடுத்த மாதம் அங்கே போகிறீங்க. இந்த ஒரு வருஷம் ஜூன் 2 இந்த ஒரு ஆண்டுகள் இருக்குது. அந்த ஒரு ஆண்டுகளில் ஒரு வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து, ஒரு பௌர்ணமி தினமாக பார்த்து போயிட்டு வர்றது, திங்கட்கிழமையில போயிட்டு வர்றது, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அது போயிட்டு பரிகாரம் பண்ண வைக்க வர்றது, இதெல்லாம் அழகாக செய்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்க வரும். அதே போல் டிசம்பருக்கு அப்புறம், டிசம்பர் 5க்கு அப்புறம் எடுத்துட்டா ராகு பகவான் வந்துடுறாரு இல்லையா, வர்ற போது அமாவாசை நாட்களில் இது முடிஞ்சால் செய்துட்டு வாங்க. அமாவாசை நாட்களில் இந்த கடலில் குளிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது அமாவாசை நாளில். ஏன்னா ராகு ஒரு மோட்ச கிரகம். கேது பகவானை சொல்லுவாங்க ராக பகவானம் தான். ராக பகவான் வழிவிட்டால் தான் கேது பகவானும் அனுகிரகம் செய்ய முடிய வரும். கேது பகவான் குருவோட சேர்ந்து நிற்கிறாரு. அங்கிருந்து குருவும் கேது பகவான் இணைந்து ராகுவை பார்வை பண்ணுறதுனால மோட்சத்துக்கு வழி உண்டு. மனிதன் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாவத்தை சுமந்துக்கிட்டு தான் வந்து பிறவி எடுத்து வந்து இங்கே நல்லதோ கெடுதலோ அனுபவிச்சுட்டு போகிறோம் இல்லையா. அதில் தீய வினைகள் இருந்தால் வாழுங்காலத்தில் நம்ம நிவர்த்தி பண்ணிடணும். அப்படி நிவர்த்தி பண்ணாதான் அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பாவ வினைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாகிறதுனால அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இந்த காலகட்டத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். அமாவாசை திதிகளை நீங்கள் அழகாக பயன்படுத்தி வரலாம். ராகு பகவான் இந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் வந்துடுறாரு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் அழகாக செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போது இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் சரிங்க, குரு பகவானுடைய பெயர்ச்சியும் ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருது.
இது அற்புதமான வாய்ப்பு இல்லையா? எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறது, தனக்கு ஏற்படுத்திக்கூடிய சுப நிகழ்ச்சி செய்யறதுலயே நம்ம அதிக ஆர்வம் செலுத்துறோம். நல்லா இருக்கணும் இல்ல, பரம்பரையே நல்லா இருக்கணும் இல்ல, பழைய வினையெல்லாம் யார் தான் தீர்க்கிறது? அதுதான் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துது இல்லைங்களா? எல்லாரும் ஒன்றும் இல்லை. உலகத்தில் பார்க்குறவங்க எல்லாருமே அறிவாளியும் இல்லை, சக்திசாலியும் இல்லை, யாரும் முட்டாளும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய பாவங்களும் புண்ணியங்களுமே அவங்க வாழ்க்கையில் வாழற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறதும், துக்கமாக இருக்கிறதும், வசதியாக இருக்கிறதும், ஏழையாக இருக்கிறதும் தீர்மானிக்க வருது. அப்போது நமக்கு ஏதோ தெரியாமல் சில வினைகள் இருக்குன்னா அதை நம்ம நிவர்த்தி பண்ணி தானே ஆக வரணும் இல்லைங்களா? அப்போது நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த அணுகுமுறையான குறிப்பிட்ட அமைப்பில் கிரகங்கள் வர காலகட்டத்தை நம்ம முறையாக பயன்படுது. அதான் சொல்லுவாங்க, காலம் வர வரை பொறுத்து இருக்க வரணும், நேரம் வரும்போது தான் எதையுமே செய்ய வரணும் அப்படி பெரியவங்க சொல்ல வருவாங்க பார்த்தீங்களா? அந்த நேரம் தான் எதுக்கான நேரம்? வினைகளை நிவர்த்தி பண்ணிக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருதுங்க. அழகாக பயன்படுத்திக்குவாங்க. ராகு கேது பகவானும் குரு பகவானும் அதான் சொல்றார். இந்த நேரத்தில் சனிதேவரை நம்ம எடுத்துக்கு வரணும். சனீஸ்வர பகவான் யாருன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குரியவரும் அவர் தான், உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு உரியவரும் அவர் தான், மகர ராசிக்குரியவரும் சனிதேவர் தான். அவர் எங்க இருக்காரு? உங்களுக்கு 7.5 சனியாக உங்கள் குடும்ப வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ சனிதேவர்னா யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்ல வரேன். அவர் தனித்து எதையும் செய்கிறது கிடையாது. நம்முடைய அணுக்களுக்கு சொந்தமாக இருக்கிற முன்னோர்கள், நம்முடைய பாட்டனார் பாட்டி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, இப்போ நாமளாக இருக்கிறோன்னா இது போன்ற செயலெல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கிறோம், மற்றவங்க நல்ல வழி காட்டியிருக்கிறோம், யார் மனுஷன் நம்ம புண்படுத்த கிடையாது, நம்மளால் நம்ம உதவிகள் எல்லாம் பிறருக்கு செய்திருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நல்ல கர்மா இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணுவார், இது அப்படியே சனிதேவர் என்ன செய்வார்னா இது அப்படியே பன்மடங்காக பெருக்கி கொண்டு வந்து வாழக்கூடிய சந்ததிகள் யார் இந்த அணுக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாராக இருக்காங்களோ அவங்களெலாம் கொடுத்து விட்டுடுவார். இது அதில் குறிப்பாக சனீஸ்வரர் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துக்குரிய வேலையை அவர் செய்வார். இப்போ குடும்ப வீட்டில் இருக்கிறார். குடும்ப வீடுனா தனஸ்தானம், குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகள், குடும்ப உறவினர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் குடும்ப வீடுன்னு சொல்லக்கூடிய இல்லையா? எப்பவுமே நம்ம அதை தான் விரும்புவோம். குடும்பம்னா ஒத்துமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வருமானம் பெருகணும், நம்முடைய சொல்வாக்கு செல்வாக்காக வரணும், இதைத்தான் விரும்ப வருவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது இது போல நன்மைகள்லாம் செய்திருக்க வருவாங்க, தெய்வங்களை பூஜை பண்ணியிருக்க வருவாங்க, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கியிருக்க வருவாங்க, மகான்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்க வருவாங்க. இந்த ஆசீர்வாதத்துக்குரிய இதெல்லாம் நல்ல கர்மாக்கள் அர்த்தம். அதுக்குரிய பலனை குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பண்ணுவார், அப்படியே பன்மடங்கு எட்டு வந்து கொடுத்துட்டு விடுவார். அர்த்தபட்சமாக தெரிஞ்சோ தெரியாமலும் தப்பு பண்ணிட்டேங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டோம், வாழ்க்கையில் தெரிஞ்சே ஒருத்தர் வேதனைப்படுத்தணும், சட்டம் பேசுவதற்காகவும் கர்வம் ஆணவம் கொண்டும் கோபத்தை கொண்டும் நான் தான் பெரியவன் நீ தான் சின்னவன்ற முறையில் இருந்தோ ஏதோ ஒரு வகையில் தீய கர்மாக்களும் செய்து வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஒரு கோபாவேசத்தில் பிரச்சனையில், ஒரு சுயமரியாதை பிரச்சனையில் தப்பு பண்ணிட்டு போயிருக்காங்க வச்சுங்களேன். இதற்கான பலனையும் இதே சனிதேவர் தான் கொடுப்பார். அவராக தனித்து எதையும் இயங்குறது கிடையாது. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் சனிதேவரை. அப்போது எல்லாரும் சனீஸ்வரரை கண்டா ஏன் பயப்படுறாங்கன்னா, மனுஷன்னா குடும்பம்னா கண்டிப்பாக ஒரு தப்பாவது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? பெரியவங்கன்னா பண்ணுவாங்க, நாமளாக தான் பண்ணுவோம், சூழ்நிலை கைதிகள் எல்லாருமே பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கான தண்டனை அவர் எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. அதுக்கு தான் எல்லாரும் பயப்படுறது, வேற ஒன்றும் கிடையாது. நல்லது செய்திருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்திருப்பாங்க பரம்பரையில், எந்த குடும்பமும் நல்லது நிறைய செய்திருக்க வருவாங்க, ஒரே ஒரு கெடுதலாவது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதற்கான தண்டனையை அந்த சனிதேவர் எப்படி கொடுப்பாருன்னே தெரியாது. அதுக்கு தான் எல்லாரும் பயப்படுறது. ஆண்டி முதல் அரசன் வரை சனிதேவருக்கு பயப்படுற காரணமே என்னன்னாக்கா இந்த ஒரு செயலுக்கு தான். எப்படியும் தப்பு நடந்திருக்கோம், எப்படி கொடுப்பாருன்னு தெரியாத இறைவா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வருவாங்க. அப்போது இந்த இடத்துல சனிதேவர் மேலே குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டதும் விடப்போக வருது. வரக்கூடிய இந்த ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை சனிதேவர் மேலே வர்றதுனால அந்த இடத்துக்கு சுத்தத்தை நாம் பராமரிக்க முயற்சி பண்ணிட்டோம்னு சொன்னால், குடும்ப வினைகள் ஏதாவது இருக்குன்னா சரிங்க, எந்த தெய்வத்துக்கு காலையே போய் விழுந்து அழகான முறை வேண்டிக்கிறது, நான் சொன்ன மாதிரி கடலில் குளிக்கிறதோ, ஆற்றுல குளிக்கிறதோ, குளத்துல குளிக்கிறதோ, எது வாய்ப்பு கிடைக்குதோ அதை அழகாக செய்து வணங்கிக்கிறது, வேண்டிக்க வர்றது. அப்படி ஒரு மாசி மகம் வருதோ, மாசி மகத்தில் போயிட்டு குளத்துல குளிக்கிறதோ, கடல்லையோ ஆற்றுல எப்படியோ ஒன்று குளித்து நம்முடைய வினைகள் போக்குறதுக்காக வேண்டிக்கிறது. முதல்ல மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு வினைகளை நிவர்த்தி பண்ணிக்கணும். இப்படி நிவர்த்திகள் பண்ணிட்டாலே நமக்கு ஏறக்குரிய குடும்பத்துக்கு பரம்பரை எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். கும்பராசியில் பிறக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது காலச்சக்கரத்துடைய லாப ராசியே இதுதான். காலச்சக்கரத்தை 12 ராசிகளை கொண்டது, மேஷராசி தான் முதல் ராசி. அதில் லாபத்தை குறிக்கக்கூடியதுன்றது இந்த கும்பராசிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. லாபம்னா என்ன சும்மாவா? லாபம் வெறும் பணம் மட்டும் இல்லை, நல்ல பந்துக்கள் அமைகிறது, நம்ம விருப்பங்கள் எல்லாம் அடைய வர்றது, நல்ல சொத்து பத்துக்கள் அமைய வர்றது, நம்ம சம்பாதிக்கிற புண்ணியங்கள், இது எல்லாமே லாபம் தான். லாபங்கிறது ஒரு சொல்ல அடங்கக்கூடிய விஷயமே கிடையாது. 16 வகையான செல்வங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, புகழ், அது கூட நமக்கு ஒரு லாபம் தான் இல்லைங்களா? நமக்கு அமையிற குழந்தைகள் இருக்கு பாருங்க, நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்க, இது எல்லாமே லாபம் தான். நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா கூட அது கூட லாபம் தான். அந்த லாப ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்கன்னா
ரொம்ப எளிமையாக அற்புதமாக வாழ்க்கையை வாழலாம். அவங்களுக்கு அந்த அனுகிரகம் உண்டு, தகுதி உண்டுன்னு அர்த்தம். கும்பராசினா ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலே பெரிய தீராத விண்ணப்பம் அந்த பரம்பரையில் நீ போய் முயற்சி பண்ணப்பா திட்டுப்படி பண்ணப்பா சரியாயிடும் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. குடும்பத்தோடு போயிட்டு கும்பிட்றதுன்றது ஒரு பேர் நல்லது தான். இந்த கும்பராசிக்காரர் மட்டும் தனியாக போய் நின்று கூட சாமி கிட்ட நின்று கும்பிட்டு மன உருகி குடும்பத்திற்காக வேண்டினா சரிங்க, நிச்சயமாக பலன் உண்டு. அது எல்லா காலகட்டத்திலையும் 100% நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுபோல குரு குரு பார்வை பார்க்குற போதும், ராக பகவான் அதுக்குரிய இடத்துல இருக்கிற போதும், சனிதேவரும் அதுக்குரிய இடத்துல இருக்கிற போதும் நம்ம இந்த செயலை செய்தோம்னு சொன்னால் அற்புதமாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கான வாய்ப்புகள் எத்தனை ஆண்டு பொறுத்து கிடைக்கும் தெரியாது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் அதே கடகராசிக்கு வந்துருவார். ஆனால் ராகு பகவான் அதே மாதிரி 12ஆம் வீட்டுக்கு வருவாரான்னு தெரியாது. அந்த நேரத்தில் சனிதேவன் இப்படி குடும்ப வீட்டில் இருப்பாரான்னு தெரியாது. இந்த முறை தான் உங்கள் பிறவியில், இந்த முறை தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு. இதுக்கப்புறம் மறுபிறவியில் ஒன்றா கிடைக்கலாம். இந்த பிறவியில் இது போல கிரகத்துடைய இடங்கள் அமையாது. உங்களுடைய பிறப்பு வினைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு சரியான காலகட்டங்கள் இதுதான். அதனால் இந்த ஆண்டும் வரக்கூடிய ஆண்டு தன்மை அழகான முறையில் பயன்படுத்திக்குவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். தன்னால் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜெயமாக அமைய வரும். விசேஷமாக இருக்க வரும். அதனால் இதெல்லாம் முறைப்படுத்திக்குவாங்க. அப்படி இப்படி இது வேணும் அது வேணும் எல்லாம் மனிதனுக்கு ஆசை தான். அதெல்லாம் ஒரு நடக்கும். நிறைய தடைகளும் இருக்கும். ஏன் தடையாகுதுன்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சோம்னாக்கா, தடையாகிறதுக்கான காரணம் முயற்சி நம்ம சரியாக பண்ணியிருப்போம். நம்முடைய வினைகள் தடை செய்யும். மனுஷனால் முயற்சி பண்ணால் எல்லாம் முடியுங்க. நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக நடந்துறதா என்ன? எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்க. கடைசியில் போய் பார்த்தாக்க வேலை கிடைக்க மாட்டேங்குது. நல்ல வேலை கிடைக்க வருது, கடைசியில் பார்த்தா வாழ்க்கை துணை அமைகிறது மோசமாக அமைஞ்சு போய் வாழ்க்கை நிம்மதியே கெட்டு போக வருது. அப்படியெல்லாம் கரெக்டாக அமைஞ்சா ஏதாவது நோய் நொடி பிடிச்சி வச்சு ஆட்டி படைக்க வருது. இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்க வரும் இல்லையா? அந்த விஷயங்கள் ஏன் தடையாக வருதுன்றதான் கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. தீய கர்ம வினை, பரம்பருடைய வினைகள். அந்த வினையை நிவர்த்தி பண்ணாதாங்க நம்ம பிள்ளைகள்லேருந்து அடுத்த தலைமுறையிலேருந்து நல்லா இருக்க முடிய வரும். எனவே அதுக்கு முக்கியத்துவம் எப்பவுமே கொடுக்க வரணும். இது கலிகாலம்தான். உலகம் வேகமாக இயங்கிட்டு இருக்கவர் தான். பொருள் கிடைச்சா போகிறோம், அருளும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பொருள் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சாலும் நினைக்கிறோம். நல்ல பொருள் உள்ளவங்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இருக்குது, நிம்மதி தாங்க இல்லைன்னு அலையிறாங்க. ஏன் இல்லைன்னா அவங்ககிட்ட அருள் இல்லை. அருள் ரொம்ப முக்கியமானது. அருள்செல்வம் பொருட்செல்வம் ரெண்டுமே முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அருள் செல்வத்தை தேடக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் கும்பராசிகள் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. இது அழகாக பயன்படுத்திக்குவாங்க. சீரும் சிறப்பமாக இருக்க வருவீங்க. அடுத்தது உங்களுடைய ராசி தன்மையில் இருக்கக்கூடிய சில ரகசிய உண்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஸ்தானத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாக இருக்க வரும், விசேஷமாக இருக்க வரும். அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்கறது. கும்பராசியில் எடுத்துகிட்டா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்க வரலாம். நான் அடுத்து சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட செயலை அவங்க குடும்பத்தில் செய்ததுனால அவங்க நல்லா இருக்க வருவாங்க. ஆரம்ப நிலையில் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருந்த நிலைமையை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க வருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி வரை நான் நல்லா இருந்தேங்க, நிம்மதியாக இருந்தேங்க. கல்யாணம் ஒன்று ஆச்சு, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் நிறைய உண்டுங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்குவாங்க. இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இயற்கையாக கும்பராசியில் பிறந்தவங்க யாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழணுங்கிறதான் விதியே. யாருக்கு அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு துன்பங்களை தரக்கூடிய தீய கர்மாக்கள் தரக்கூடிய கிரகங்களும் இருக்கிறாங்க. நல்லத கர்மாக்களை தரக்கூடிய தெய்வங்களும் கிரகங்களும் உங்களுக்கு இருக்க வராங்க. தெய்வம்னா எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுவாங்க நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் சில கர்மாக்களை கொண்டு தான் அவங்க வேலை செய்வாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்களை கொண்டு தான் எந்தெந்த ஸ்தானத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி வச்சிருக்கிறோம், நல்லதாகவோ கெடுதலாகவோ எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலனை கொடுக்க வரும். அந்த வகையில் இந்த கும்பராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே, தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி குரு, அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த ரெண்டு குருவுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உகந்த பலனை தரக்கூடியவங்க. அதனால தான் இதுக்கு பூரண கலசத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு நிறைய குடம்பா இது. கும்பராசியுடைய இந்த எம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப கலசம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு கலசம் வச்சுக்கலாம், பூரண கலசம். அழகாக லட்சுமி கடாட்சாரமாக அற்புதமாக இருக்க வரும் இல்லையா? இதுக்கு இன்னொரு காரணம் இருக்க வருது. மிக முக்கியமாக எடுத்துக்கிட்டா இது லாப ராசி. அப்படின்னா என்ன லாபம்? அருள் பொருள். அருள் என்று சொல்லக்கூடியவர் தேவகுருவான பிரகஸ்பதி, பொருள் என்று சொல்லக்கூடியவர் அசுரகுருவான சுக்கிர பகவான். ரெண்டு பேருமே இதற்கு மிக முக்கியமான கர்த்தாக்கள், மிக முக்கியமான கர்த்தாக்கள். முதல்ல குருவை பற்றி சொன்னேன். உங்கள் குடும்ப வீட்டுக்கும் தனஸ்தானத்துக்கும் உங்கள் லாப வீட்டுக்கு உரியவர் யாருன்னாக்கா இந்த குரு பகவான் தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த அசுரகுரு யாருன்னா உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளை வழங்கக்கூடிய மிக அற்புதமான குருவே சுக்கிர பகவான் தான். சுக்கிர கர்மா தான் ஒரு சிறந்த கர்மா, உங்களுக்கு அற்புதமானவர். எப்படி அப்படி எடுத்துட்டாக்கா, உங்களுடைய தாய் ஸ்தானம்ங்கிறது ரிஷபராசி.
அந்த தாய் ஸ்தானங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் அடங்கியிருக்கு. நம்ம வாங்குற வாகனம், வீடு, உயர்கல்வி படிப்பு, எல்லா சந்தோஷம் மனிதன் அனுப்பக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமே எங்கே இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு 4வது வீடு. உங்கள் லக்னம் கும்பமாக இருந்தால் அதற்கு 4வது வீடான இந்த ரிஷபம் தான் மிக முக்கியமானது. இந்த வீட்டுக்கு அதிபதி யாருனாக்கா சுக்கிர பகவான் தான். இது தாயாரை பற்றி குறிக்கக்கூடிய ராசி. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9வது வீடு துலாம் ராசி. இது தந்தையாரை குறிக்கக்கூடிய ராசி. நீங்கள் பெற்ற பாக்கியங்கள், அனுகூலங்களை எல்லாம் குறிக்கக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தை பற்றியும் அதனுடைய பலாபலனை பெறக்கூடிய தகுதியை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9வது வீடான துலா ராசி தான். இதுக்கு அதிபதி யாருன்னாலும் பார்த்தீங்கன்னா அதே அதே சுக்கிர பகவான் தான். அப்போது அப்பா அம்மா அவங்களால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், லோகத்தை வந்திருக்கிறோம். அவங்களுடைய கர்மாவால் தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போது 2 பேருமே சுக்கிரன் தான். சுக்கிரன்னா செல்வம், சந்தோஷத்துக்குரிய கிரகமே அவர் தான். அப்போ அதனுடைய அமைப்பிலிருந்து பிறந்த கும்பராசிக்காரர்கள் இயற்கையாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்போது எப்படிங்க அந்த விதியை அடையணும்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம முறையாக பயன்படுத்தி வரணும், முறையாக கையாள வரணும். இப்போ சுக்கிர பகவான் நட்சத்திரம் எங்கே இருக்குது? மேஷ ராசியில் பரணி நட்சத்திரமாக இருக்க வருவார். அந்த இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுவார். இங்கே தான் முக்கிய ரகசியமே இருக்குது. சூரியன் உச்சம்னா அந்த வீடு என்ன சொல்ல வருவாங்கன்னா, மேஷராசி உங்களுக்கு வந்து எந்த பலனை கொடுக்க வருதுன்னா ஜெயத்தை தரக்கூடிய. ஜெயம்னா என்னங்க? வெற்றி. நாங்கள் எடுக்கிற எந்த முயற்சினா வெற்றி. முயற்சியே பண்ணலனா கூட வெற்றி. எங்கள் வெற்றி நோக்கி பயணமாக கொண்டு போகக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய பரணி நட்சத்திரம். என்னுடைய தாய் தகப்பனுக்குரிய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிற இடம். என்னுடைய வெற்றியே அங்கே தான் இருக்குது. அந்த இடம் எங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடம் அப்படி சொல்லக்கூடியது. சூரிய பகவான் அங்கே தான் உச்சமாவார் ஆச்சுங்களா. அந்த இடம் ஒரு பெரிய சிறப்பு. அடுத்தபட்சமாக ஏன்னா அங்கே வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அடுத்தபட்சமாக உங்களுடைய லாபஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, தனுசு ராசி லாபஸ்தானம். அந்த இடத்துல பூராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும். லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா லாபமே உங்களுக்கு சிறந்த லாபமாக இருக்கும். ஒரு எந்த ரூபத்தில் அது பாவமோ புண்ணியமோ உங்ககிட்ட வர்ற போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக கெடுக்காது. அது நன்மைகளை உண்டாக்கக்கூடியதாகவே குறிப்பாக இருக்க வரும். அசுர குரு என்று சொல்லக்கூடியவரும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய 2 குருமே வந்து சம்பந்திகள்னு சொல்ல வருவாங்க. இந்த சம்பந்திகள்லாம் எங்கெங்கெல்லாம் சம்பந்தம் ஆகிறாங்கன்னா குருவுடைய 2 வீட்டிலையுமே குரு சுக்கிர பகவானுக்கு சம்பந்தம் இருக்க வரும். குரு பகவானுடைய வீடான உங்களுக்கு லாபராசியான தனுசு ராசியில அவருடைய நட்சத்திரமே இருக்கும், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமே இருக்கும். இந்த இடத்துல சம்பந்தம் பெறார், அதெல்லாம் சம்பந்தி. ஆக அந்த லாபமாகப்பட்டது உங்களுக்கு நிறைய வழங்கும். அப்பா அம்மாவுடைய புண்ணிய கர்மாக்கள் கிடைக்கும். அப்பா அம்மாவுடைய வேண்டுதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு நடக்க செய்ய வரும். அப்பா அம்மாவுடைய ஒரு சொத்து சுகமாக இருந்தால் சரிங்க, அழிக்காமல் நீங்கள் அழகான முறையில் காக்க செய்ய வரலாம். எப்படியோ ஒரு ஜான் மண்ணாவது கிடைக்கும். அப்பா அம்மா மூலமாக ஏதோ எனக்கு சொத்துன்னு விட்டு போனாங்கன்றது நிச்சயமாக இருக்க வரும். ஒரு பாவகர்மாவை செய்யாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், பெரிய செல்வங்களே கிடைக்க வரும். நீங்கள் கும்பராசி இல்லை கும்ப லக்கணம், உங்கள் அப்பா அம்மா எந்த ராசியாக இருக்கட்டும், ஆனால் சுக்கிரன் தான் அங்கேருந்து வேலை செய்வார். நமக்கு முக்கியமான நல்ல கர்மாவே சுக்கிரன் தான். அப்போ இந்த லாப வீட்டிலேருந்து அவங்க செயல்படுறார். போராட நட்சத்திரமாக சுக்கிரன் வேலை செய்ய சிறப்பாக இருக்கும். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய குடும்ப வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் தான் உச்சம் பெறுவார், பலம் பெறுவார். பலமானவர். உச்ச பலம்னா ஒரு சக்கரவர்த்தி மாதிரி, ராஜா கூட கிடையாது. ராஜாவுக்கெல்லாம் ராஜா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரவர்த்தி போன்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சுக்கிரதேவர் தான். அப்போது சுக்கிர பகவானை எடுத்துட்டோம்னாக்கா உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் தான் உச்சம் பெறுவார். அப்போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை மகிழ்ச்சிகளுக்கு உரியவரை யாருன்னாக்கா சுக்கிர பகவான் தான், சிறப்பு மிக்கவர். அப்போ பாருங்க, சொத்து சுகம் அசையும் அசையா சொத்துக்கள் சுகபோகம் எல்லாவற்றுக்கும் உங்கள் தாய் ஸ்தானத்துக்குரியவரே சுக்கிரனா வராரு. உங்கள் தந்தை ஸ்தானத்துக்கும் தெய்வீக சம்பந்தத்துக்கும் பாக்கியங்களுக்கெல்லாம் உரியவராக அதே சுக்கிர பகவான் வராரு. லாபஸ்தானத்திலையும் சுக்கிரனே வராரு. அதே உங்கள் தனஸ்தானத்திலையும் சுக்கிர பகவானே உச்சம் பெற்று வராரு. அப்போ மிக முக்கியமான ஸ்தானத்துக்கெல்லாம் உரியவரே இந்த சுக்கிரன் தான். முயற்சி என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானத்திலையும் இந்த சுக்கிர பகவான் பரணி நட்சத்திரமாக வருவார். அந்த வீட்டில் சூரிய பகவான் மிகவும் பலம் பெற்று நிற்பார். அப்போது மனித வாழ்க்கை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணுவோம். எதுக்கு முயற்சி பண்ண வருவோம்? நல்லா இருக்கணும் முயற்சி பண்ணுவோம். நான் நினச்சதெல்லாம் நல்லா நடக்கணும், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் முயற்சின்னு பேர். இந்த முயற்சியில் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? இப்போ இங்கே தான் நிற்குது எல்லா உங்களுடைய ஒட்டு மொத்த வெற்றியின் ரகசியமும் இங்கே தான் நிற்க வருதுங்க. என்னது அப்படி எடுத்துட்டா, உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு நேர் 7 அப்படி உங்கள் கல்யாண வீட்டில் பூரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கும். இது சுக்கிர பகவான் நட்சத்திரம். அது சூரிய பகவானுடைய சிம்ம ராசி. அந்த சூரியன் தான் உங்கள் முயற்சி வீட்டில் உச்சம் பெறுவார். இதே பரணி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நட்சத்திரம் இருக்கிற வீடான மேஷ ராசியில் தான் அவர் உச்சமான பலமாக நிற்கக்கூடியவரே வந்து சூரிய பகவான் தான்.
அப்போ எப்போ உங்களுக்கு உச்சபலம் கிடைக்க, சக்கரவர்த்தி போன்ற நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிற வாழ்க்கை எப்போ கிடைக்குன்னா, இந்த 7ஆம் வீடை நீங்கள் ஒழுங்காக காத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா முடியும், எல்லாம் கெட்டு போயிடும். குடும்பத்தில் இருக்கிற சுக்கிரன் கெட்டுடுவார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி, துன்பம், துக்கம், துயரம், மரணம், கண்டம் இவைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம், திடீர் விபத்துகளை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த 8வது வீடு தான், கன்னி ராசி. அந்த வீட்டில் ஒரு நீச்சம் அவர் பாருங்க, அந்த நீச்ச பலனை வாங்கிடுவீங்க. இந்த 7ஆம் வீடை யார் ஒருவர் சரியாக கவனிக்கலையோ, சிலர்லாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவாக வாழ வரக்கூடிய, இப்போ நீங்கள் ஆண்னு எடுத்துப்போமே, வாழ வர பெண்ணை வந்து பொண்டாட்டினா எங்களுக்கு சொல்கிற பற்றி தான் கேட்கணும், ஓ இஷ்டத்தில் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இவங்களுடைய சட்டத்திட்டங்களை அங்கே புகுத்த வருவாங்க. ஆனால் கும்பராசிக்காருக்கு விதி என்னன்னா, இயற்கையாக வர்ற பெண்ணுக்கிட்ட இந்த வேலையை வச்சுக்கவே கூடாது, அவங்க இஷ்டத்தை தான் விடணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் கும்பராசியோ கும்ப லக்கணமோ உங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்கள வழிநடத்தக்கூடாது. உங்கள் குடும்ப பாரம்பரிய முறைகள் பிரகாரம் அவங்களை வழிநடத்தக்கூடாது. அவங்க இஷ்டம் என்ன, அவங்க பாரம்பரிய ரகசியம் என்ன, அதன் பிரகாரம் நீங்கள் அந்த வழிக்கு போயிட்டீங்கன்னா இந்த குடும்பம் பரம்பரை எல்லாமே தப்பிச்சிடும். சிறப்பாக சிறந்த பரிகாரம். கேட்கறதுக்கு ஒன்றா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நெருடலாக இருக்கவரெல்லாம், அது எப்படிங்க எங்கள் சுயமரியாதை இருக்குது, அது எப்படி வரப்பொண்ணு இஷ்டத்துக்கு நாங்கள் போயிடுறதா, போய்த்தான் ஆகணும். இதுதான் விதி, கும்பராசிக்கான விதி. இயற்கையாக போகிறவங்க நல்லா இருக்கும், குடும்பத்தை கலைக்க மாட்டாங்க, வாழ்க்கை துணை குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க, கலைக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க, குடும்பத்தை மேன்மை கொண்டு போக வருவாங்க, குடும்ப பரம்பரையை மேன்மைக்கு கொண்டு போக வருவாங்க. இயற்கையாக கும்பராசியோ கும்பலக்கமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை ஆணோ பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தையும் மேன்மைக்கு கொண்டு போகிறதுக்காக அரும்பாடு படக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க யார் இருப்பாங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடைய பெரும் பங்கு இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் சிறந்த கர்மாவாக பூர நட்சத்திரமாக அங்கிருந்து ஏக்கம் வருவார். அந்த இடத்த ஏதோ ஒரு உங்களுடைய ஆளுகையில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆளுகையாக வரக்கூடியது குடும்பம், தாய் தந்தை ஸ்தானம், உங்கள் லாபஸ்தானம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க. கெடுத்துவிட மட்டும் இல்லாமல் உங்களையும் அழகாக கூட்டி தனி குடும்பமே போகக்கூடிய சூழலை உண்டாக்கிட்டு போயிடும். இந்த 7ஆம் விட சரியாக வச்சு, ஏன்னா அங்கே வருவது சிம்மம், சூரியன், அதை அடக்கி பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி வேணா இருக்க, உங்கள் வாழ்க்கை எந்த அமைப்பில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் உங்களுக்கு சிம்ம ராசி தான் வேலை செய்யும். உங்கள் ராசிக்கு நேர விட அவங்க எந்த ராசி எந்த லக்கணம் எந்த நட்சத்திரம் இருந்து போக வரட்டும், கும்பராசி கும்ப லக்கணம் ஒருத்தங்க இருந்துட்டாலே அதுக்கு மனைவிக்கு அடங்கி போகணும், இல்லை வீட்டுக்காரனுக்கு அடங்கி போகணுன்னு நான் சொல்ல வரல, கட்டுப்படணும்னு நான் சொல்லவே இல்லை. அவங்க இயல்புக்கு நீங்கள் மாற்றிக்கணும், அவங்க இயல்பை நீங்கள் தடை பண்ணக்கூடாது. அவங்க போக்கில் அவங்க இருக்க வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முகசுத்தி பேசினா போதும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சிட்டாலே போதுமானது. கண்டிப்பாக கெடுதலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ நாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கலையோ, எப்போ நம்ம மட்டம் தட்டி பேசுகிறோமோ, என் இஷ்டத்துக்கு என் கட்டுப்பாடு தான் நீ வரணும்னு எப்போ சொல்கிறோமோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முயற்சியில் தோல்வி, குடும்பத்தில் வருமானம் குறைதல், கலகம் உண்டாகுதல், லாபத்தில் குறைபாடுகள் உண்டாக வர்றது, சுகத்தில் கேடு உண்டாக வர்றது, பாக்கியங்கள் கெட்டு போக வர்றது, எந்த சாமி கும்பிட்டாலும் பலனே இருக்காது, முடிஞ்சு போச்சு. குறிப்பாக கும்பராசிக்காரங்க ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் ஆகி கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலோ, இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப துன்பப்படுறோங்கனாலும் சரிங்க, கண்டிப்பாக உங்கள் பரம்பரையில் பெண் சாபம் இருக்கும். வாழ வந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்த இன்னலை கொடுத்து உங்கள் பரம்பரை முன்னோர்கள் கண்டிப்பாக பெண் சாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும்தான் குடும்பத்தில் செல்வம் இருக்காது, மகிழ்ச்சி ஒற்றுமை இருக்காது, உறவு பந்தங்கள் கெட்டு போக வரும், குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்க வராது, லாபம் இருக்க வராது, சரியான தொழில் இருக்காது, நிம்மதியாக இருக்காது, சொந்த வீட்டில் இருக்க முடியாது, சொந்த வீட்டில் இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது, எந்த சாமி கும்பிட்டாலும் எங்களுக்கு பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படி சொல்கிறவங்க பரம்பரையில் நிச்சயமாக சுக்கிர கர்மாவை கெடுத்துட்டு இருக்க வருவாங்க. சுக்கிரனை யார் கெடுக்கிறார்? சுக்கிரன்னா கல்யாண கிரகமே, பெண்ணுன்னு இல்லை, ஆணை கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தாலும் சிலர் ஆண்லாம் வராங்க, பெண்ணை நீங்கள் கும்பத்தில் இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தேவையில்லாமல் அந்த ஆணுக்கு சிரமத்தை கொடுத்து சங்கடத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தில் பிரச்சனைலாம் உண்டு பண்ணலாம் சரிங்க. அப்பொழுதும் சரி, பெண்ணாக இருந்தாலும் விட்டு வைக்காது, சங்கடப்படுத்தி விட்டு போயிடும். அதாவது 7ஆம் இடம் சுக்கிரன் செயல்படக்கூடிய மிக முக்கியமான வீடு. அதே சரியாக செயல்படுத்தலை அந்த இடத்த பாதுகாத்துக்கு வரணும். சும்மா இல்லை, சுக்கிரன்ற கிரகம் ஒரு அற்புதமான கிரகம். அவர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் முறையாக பண்ணிக்கணும். அதில் ஒரு உயிர் பொருளாக வரக்கூடிய இடம். இப்போ முயற்சிங்கிறது வந்து உங்களால் முயற்சியால் வரக்கூடியது. அந்த இடத்துல பரணி நட்சத்திர சுக்கிரனாக இருக்கிறாருன்னா அது வந்து உயிர் பொருள் அல்ல. இப்போ லாபம் ஒன்று வருது, நீங்கள் சம்பாதிக்கிறதுல அந்த 16 வகையான செல்வங்களும் லாபம் தான், அது உயிர் பொருள் அல்ல. ஆனால் உயிர் பொருளாக வரக்கூடிய இடம் எங்கன்னாக்கா இந்த 7ஆம் வீடுன்ற கல்யாண வீட்டில் தான். திருமண பந்தமாக ஒரு உயிராக உங்ககிட்ட வந்து சேரக்கூடியது, அது கணவனாகவும் மனைவியாக வந்து சேரக்கூடிய இடமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம மண்டலம் தான். இந்த சிம்ம மண்டலம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் பரம்பரையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினைகள் இருந்தால்தான் கல்யாணம் ஆச்சா கஷ்டப்படுவாங்க. அதனால தான் பெண்களை யார் ஒருத்தர் மதிக்கிறாங்களோ, நீங்கள் ஆணாக இருக்கீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, கல்யாணம் ஆகலாம் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த தெய்வத்தை போய் இறைவா என்னை வாழ வரக்கூடிய பெண்ணுக்கு நான் ஒருபோது இன்னலை கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு விருப்பத்துக்கு நான் நடந்துக்கு வரேன்
அவங்களும் என்னுடைய மனம் கொடாமல் நடந்துக்க வரணும். ஆண்டவா, வாழ்க்கையை மதித்து நான் வாழறேன், எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே உங்கள் சாபம் விலகும். உடனடி தீர்வு எப்பவுமே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஏன்னா அது லாபராசி. 2 குருவும் ஆளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். கும்பத்துக்கு மட்டும்தான் உண்டு, அற்புதமானது. அங்கே ராகு பகவான் மத்தியம நட்சத்திரமாக இருக்க வருவார். நீங்கள் அவிட்டத்தில் பிறந்துருங்க, இல்லை சதயத்தில் பிறந்துருங்க, இல்லை புரட்டாதில் பிறந்துருங்க, எந்த நட்சத்திரமாக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, அங்கே மத்தியம நட்சத்திரமாக இருக்கிறது ராகு தான். ராகுன்னா பரம்பரை தோஷம்னு அர்த்தம். பரம்பரை தோஷம் ஒன்றே ஒன்று இருந்தாலும் விட்டு வைக்காது. அதில் குறிப்பாக இந்த சுக்கிர தோஷம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாழ வந்த பெண்ணை இன்னல் செய்யக்கூடாது. ஏன்னா அது ஒரு பாம்பு, நேர் பாம்பு. எங்கே இருக்குன்னாக்கா மக நட்சத்திரமாக இதே சிம்ம ராசியில் தான் இருக்கும். 2 பாம்புகளை எப்பவுமே வந்து ஒன்றா பின்னிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரும் அதை விரட்ட மாட்டாங்க, பார்க்க பார்க்காம போயிடுவாங்க. நல்லவங்க வினைக்கு யார் சம்பாதிக்கணும் விதி இருக்குது, அவங்க கள்ள தூக்கி போடுறது, அதை ஓட்டி வர்றது, அடித்து போடுறது, இந்த வேலைலாம் பண்ண வருவாங்க. 2 பாம்புகள் பின்னா மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் கும்பத்தும் சிம்மமும். 2 பாம்பு பின்னி இருக்கிற போது எந்த உணர்வும் அதுக்கு தெரியாது. மனுஷன் நடமானாலும் அதுக்கு தெரியாது. அது ஆனந்தமாக இருக்கிறத மட்டும் தான் பார்க்க வரும். அதே மாதிரி கும்பராசியும் அவங்களோட வாழ்க்கை துணை எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க தான் பார்க்கணும். ஒழிய சுயமரியாதை, கௌரவம், ஆணவம், அகந்தை, நான் தான் பெரியவே, இது கொண்டு வந்தியா, அதை கொண்டு வந்தியா, அப்படி இப்படி பிரச்சனைலாம் பண்ணும்போது அதெல்லாம் இருக்கவே கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 பாம்புகள் இணைந்தால் போல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக மட்டும் இருந்துட்டாங்கன்னா தலைமுறையாக வாழ்வாங்கு வாழ செய்ய வருவாங்க. யாருக்காகவும் தன் வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்க பக்கம் தான் இருக்கணும். ஆனாலும் சரி, பெண்ணாலும் சரி, அவங்க பக்கம் தான் இருக்கணும். அப்படி இருந்துட்டா உங்கள் குடும்பத்தையே ஜெயிச்சுக்கலாம், சரி பண்ணிக்க வரலாம். இயற்கை நிறைய கும்பராசி நல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையாக அந்த ஸ்தானத்தை ரொம்ப மதித்து வச்சுருப்பாங்க, தெரியாமலே செய்ய வருவாங்க. அப்படி செய்துட்டா சுக்கிர கர்மாவாகப்பட்டது மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய வருங்க. சுக்கிர நட்சத்திரம் மறைஞ்சிருக்கிற இடம்லாம் இந்த ஒரு விஷயம்தான், சிறப்புமிக்க ஒரு விஷயம். அப்போது ஒரு வினைகள் இருக்குது அப்படின்றவங்க இந்த மக நட்சத்திரம் வர்ற பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் மகம் வரணும். அப்படி வர்ற போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு குளத்துலையோ கடல்லையோ ஆற்றுலையோ குளிச்சிங்கனாக்கா உங்கள் வினைகள் தீர வரும். அப்போ இது எப்போ பெரும்பாலும் வரும்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் தான் பெரும்பாலும் வரும். அப்படி வர்ற நேரத்தில் இந்த வினைகள் தீர்றதுக்காக குளிச்சாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்க வரும். இப்போ வரக்கூடியதும் மாசி மகம் உங்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்க வரும். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கு வரேன். இந்த ஆண்டு மகத்தை விட 2027 வரக்கூடிய மகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகம் தான் ரொம்ப சிறந்த மகம். குடும்பத்தில் வேற ஏதோ எந்த வகையில் தோஷம் இருந்தாலும் சரிங்க, இந்த கல்யாண தோஷத்துக்கு இருந்துக்கிட்ட பெண் சாபம் இருக்குன்றது மட்டும் இல்லை, எந்த வினை இருந்தாலும் எங்களுக்கு தீர மாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க, எங்களுக்கு வலியும் வேதனையாக தான் இருக்குது குடும்பத்தில், என்ன பாடுபட்டாலும் ஒட்ட மாட்டேங்குதுங்க அப்படின்ற யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த ஆண்டை விட 2027 வரக்கூடிய மாசி மாசத்துல மக நட்சத்திரம் வரும். அப்பொழுது இந்த மாசி மகன்றது வந்து கொண்டாடிட்டா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு இந்த கும்பகலசம் கொடுத்துருப்பாங்க, கும்பகலசம் கொடுத்துருப்பாங்க உங்கள் ராசிக்கு இல்லையா. அது எப்படி வந்தது அப்படி எடுத்துட்டாக்கா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் நடக்க வரும். அதுதான் வந்து மாமாங்கம், மகாமகம் சொல்லுவாங்க. இந்த மகம்ன்றது நட்சத்திரம் 27 நாளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. மாசி மாசத்துல வரக்கூடிய மகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக கொண்டாட வருவாங்க. மாசி மகம் சொல்லி எல்லாரும் புனித நீராடல் செய்கிறது, குளத்துலையோ ஆற்றுலையோ கடல்லையோ குளிக்கிறது, இதெல்லாம் தன்னுடைய வினைகள், பரம்பரை வினைகள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக வேண்டியும், பாபஸ்தாபங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் பெரும்பாலும் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் செய்ய வருவாங்க. அது ரொம்ப முக்கியமாக யார் செய்கிறோன்னா, யாருக்காக தான் இது வந்ததுன்னா கும்பராசிக்காரர்களுக்கும் கும்பலக்கணக்காரர்களுக்கும் தான் சாட்சாத் இந்த முறையே வந்தது. அப்போ இந்த மாசி மாசம்ன்றதுல மிக முக்கியமாக குரு பார்வை நேரடியாக சூரியன் மேலே எப்பொழுது விழுதோ அதுவே ஒரு மிகச்சிறந்த மிக வலிமையான ஒரு அற்புதமான பலன் கொண்ட சக்தி நிறைந்த ஒரு மகமாக இருக்கும். அந்த நேரத்தில் யார் புனித நீராடல் செய்கிறாங்களோ வினைகள் தீர்வதற்காக அவங்களுக்கு 100க்கு 1000% பலன் கை மேலே கிடைக்குன்னு சொல்ல வருவாங்க. அப்போ அடுத்த ஆண்டு எடுத்துட்டீங்கன்னாக்கா சூரிய பகவான் கும்பராசியில் இருக்கிற பொழுது சிம்ம ராசியில் வந்த குரு பகவான் நேரடியாக பார்வை பண்ணுவார். 12 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். இதுதான் வந்து கும்பமேளான்னு கொண்டாடுவாங்க. வடநாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளா, மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டாட வருவாங்க, மகாமகம் அப்படிங்கிறலாம் கொண்டாட செய்ய வருவாங்க. அப்போ இந்த மகாமகம் அடுத்த ஆண்டு உங்களுக்கு வரப்போக வருது. அதை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்குவாங்க. பயன்படுத்திட்டா உங்களுக்கு சர்வ விஷயங்களும் ஜெயிச்சுக்கலாம். நல்லா இருக்கிறவங்களும் சரிங்க, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க வரணுங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா அற்புதமாக இருக்க வரலாம். இல்லை தவறு விட்டோம், இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை நாங்கள் சீக்கிரமாக தீர்க்கணும்னு ஆசைப்படுறோம், ஏற்கனவே நிறைய பிரச்சனைலாம் இருக்குது, இப்போவே எங்களால் தாங்க முடியல, குரு வேறு 6ல் வேறு வராரு, ராக பகவானும் இப்போவும் டிசம்பர் வரலும் ஜென்மத்திலேருந்து கஷ்டப்படுறாரு, அடுத்த விரயத்துக்கு தான் போக போகிறாரு, சனீஸ்வரர் ஒரு புறம் 7.5 சனி இந்த ஆண்டு முழுக்க இருக்க போகிறாரு, 7 சனியில் விரய சனியாக இருக்கிறத தாண்டி ஜென்ம சனியையும் தாண்டி இப்போ பாத சனியாக நிற்கிறாரு. தனத்தில் குறை வைக்கிறது, குடும்பத்தில் ஒரு சில கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வினைகள், தீய வினைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி கொடுத்து விட்டுருவாரே அவர் தான் இருக்குது. இதை நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும்னா
நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகத்தில் ஒரு புனித நீராடல் செய்கிறீங்க. தினசரி செய்யக்கூடிய மகான்கள் எனது அன்பு குருமார்கள் காசிலையும் இருக்காங்க, ஹரித்துவார்லையும் இருக்க வராங்க. அதில் குறிப்பாக காசியில் ஒவ்வொரு நாளும் கங்கையில் முழுகி எழுந்திருச்சு இந்த சிவபூசை செய்யக்கூடியவங்க என்னுடைய மகான்கள். ஸ்ரீ தனாகர்ஷண எந்திரம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான எந்திரத்தை அவங்க கையாலேயே எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாசி மாத இறுதி வரையில் மட்டுமே அது கூட கிடைக்க வரும். இதை நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு குளத்தில் குளித்தாலும், ஆற்றுல குளித்தாலும், கடலில் குளித்தாலும் உங்களுக்கு நீர்நிலையில் குளிக்கக்கூடியதில் ஒரு யோகம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே நீர்நிலையில் தினசரி குளித்து சிவபூஜை செய்யக்கூடிய உங்கள் கையால் எழுத்தக்கூடிய தனாகர்ஷண யந்திரம். மேலும் இந்த தனாகர்ஷண யந்திரம் எதுக்கு உட்பட்டதுன்னா, தனம் என்று சொன்னால் அருள் செல்வம் பொருட்செல்வம் ரெண்டுத்துக்கு உரியவங்க அசுரகுரு தேவகுரு, ரெண்டு பேருக்கும் உரியது தான் இந்த தனாகர்ஷங்கிறது. எல்லா ராசிக்கும் உரியது இது. செல்வம் வேணான்னு சொல்கிறவங்க யாரு, அல்லது அருள் வேணாம்னு சொல்கிறவங்க யாருங்க? அருளுக்காகவும் பொருளுக்காகவும் தான் எல்லாருமே தேடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த அருள் பொருள் ரெண்டுமே சேர்ந்த ஒரு இடம் தான் காலச்சக்கரத்துடைய லாபராசியான இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு சுக்கிர பகவான் குரு பகவான் அனுகிரகம் வேணுனாலும் இது போன்ற மகான்கள் கையால் எழுதி கொடுத்த தனாகர்ஷண யந்திரத்தை வாங்கி நீங்கள் பூஜைக்கு செய்வாங்க. உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாக வரும். உங்கள் பிரச்சனைகளை இந்த மகாமகம் வந்ததுக்கு அப்புறம் தான் மூழ்கி பிரச்சனை தீர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இது ஆரம்பம் முதற்கொண்டே உங்களுக்கு நல்ல பலாபலனையும் வரக்கூடிய அடுத்த ஆண்டில் வரக்கூடிய 2027 வரக்கூடிய குரு பயிற்சி 7ஆம் வீட்டில் வரக்கூடியது தங்கு தடையில்லாமல் புண்ணிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடத்திக்கிறதுக்கு இந்த எந்திரம் சர்வ நிச்சயமாக பெரும் உதவி செய்ய வரும். நம்பிக்கை உள்ளவங்க மாத்திரம் வாங்கிக்குவாங்க. பிராப்தம் உள்ளவங்களுக்கு தான் இது கிடைக்க வரும். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் பிராப்தம் இருக்குன்னு அர்த்தம். உள்ளவங்க வாங்கிக்குவாங்க. இதை வியாபாரமாக தயவுசெய்து யாரும் நினைச்சிட வேண்டாம். நல்ல நோக்குக்காக வேண்டியும் என்னுடைய தவத்தில் பூர்த்தியாக பல நல்ல கர்மாக்கள் நான் செய்யணுங்கிற ஒரு நித்திய கடமை எனக்குள்ள இருக்கிறதுனாலையும் இது ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு ஆண்டு மட்டும் குறிப்பாக இன்னும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளதான், இந்த மாதம் அது முடிவுக்குள்ள முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் வாங்கிக்குவாங்க, பலன் பெறுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த பலன் கிடைச்சி விட்டுடும். அப்படி வாங்க முடியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்லை. நான் சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறைகளை வழிமுறைகளையும் ரொம்ப அழகான முறையில் கடைபிடிக்க வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்க வருவீங்க. ஏன்னா இந்த கும்பகலசன் வச்சதே பார்த்தீங்கன்னா இந்த மகாமகம் என்று சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடியது தான் இந்த கும்பராசியே. அதுக்கு தான் இந்த கும்பகலசத்தை வச்சாங்க. கும்பமேளான்ற ஒரு நிகழ்ச்சி வச்சோம். பூர்ணமானதுப்பா இந்த ராசியே, பரிசுத்தமானது, இதுக்கு எல்லாம் அடங்கியது, எல்லாவற்றையும் எளிமையாக பெறலாம், அற்புதமானது, தேவகுரு அசுகு ரெண்டு பேரும் சேர்ந்தது, ஒரு புனிதமான ஒரு ராசி இது கும்பராசி. மகாலட்சுமி கடாட்சரம் நாகலட்சுமின்னு சொல்லுவாங்க. சதய நட்சத்திரம் இடம் பெற்றிருக்கு இல்லையா, அது நாகலட்சுமின்னு சொல்ல வருவாங்க. அற்புதம் நிறைந்தது. பாதாள லோகத்துக்கும் மேல் லோகத்துக்கும் உரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கொண்டது. அப்போ மிக நிறைய நல்ல பலன்கள் நிறைய இருக்க வருதுங்க. இதையெல்லாம் நான் நிறைய ஒரு பரிகார துப்புகளாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அடுத்த பதிவுலாம் நான் சொல்ல இருக்க வரேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்குவாங்க. என்னுடைய யாத்திரையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே பூரணமாக அதெல்லாம் கொடுக்க வரேன். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த பதிவுகள் உங்கள் பார்வையில் படுதுன்னா நீங்கள் புண்ணியவான்கள். இந்த பதிவையும் நீங்கள் இவ்வளோ நேரம் முழுமையாக நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் பாக்கியசாலிகள். அவ்வளோதான் சொல்ல வரும். எனக்கு எதுவும் பலன் வேண்டாம். நீங்கள் பலனாக இருந்தால் போதும், உங்கள் குடும்பம் புண்ணியம் பெற்றால் போதும். அந்த புண்ணியம் என் தவத்தை ஈடற செய்யும். அந்த தவமும் எல்லா மக்களுக்கும் நல்வழி காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்த இருக்க வரேன். எனக்குன்னு எதுவுன்றதும் கடவுள் எனக்கு கொடுத்துட்டே இருக்க வருவார். உங்களுக்கு அந்த ஒரு நல்வழியை நான் காமிக்க வரேன். அவ்வளோதான். என் குருமார்கள் எனக்கு வழி காமிச்சாங்க. அந்த வழிகளை தான் உங்ககிட்ட கொண்டு சேர்க்குற. பிராப்தவங்க பயன்படுத்திக்குவாங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் பிராப்தவங்க எழுதி வச்சுக்கிட்டு ரொம்ப அழகான முறையில் பயன்படுத்திக்குவாங்க. சிறப்பாக இருக்க வரும். வச்சுங்களா? அப்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, அழகாக கடைபிடிச்சுக்குவாங்க. மேலும் கும்பராசிக்கான எம்பளம் வந்த காரணமே இந்த மகாமகங்கிறத நான் தெரிஞ்சிருந்தேன். அடுத்து வரக்கூடிய கும்பம்ங்கிறது மிக முக்கியமானது. மகாமகமாக வர்றது இந்த மாசி மகாமகத்தை அடுத்த ஆண்டுக்கு அற்புதமாக பயன்படுத்திக்குவாங்க. இதுக்கெல்லாம் பயன்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய குருவே உங்களுக்கு வழிகாட்டுறாரு. அதையெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் அமாவாசையில் எதை பயன்படுத்தணும், பௌர்ணமியில் எதுக்காக பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் எழுதி வச்சுட்டு முறையாக கடைபிடிச்சுக்குவாங்க. நல்லா இருக்க வரும். அதே மாதிரி இப்போது இந்த கும்பராசிக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷல் எடுத்துட்டா, இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை நாங்கள் இப்பவும் மதிக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நாங்கள் இருக்க வர தயாராக உறுதியாக இருக்க வரோம். அவங்க உருப்படி நடக்க வரட்டும். குடும்பத்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு என் விதி இருக்குது. கும்பராசி கும்பலக்கனாலே குடும்பத்தை நல்ல விதமாக உயர்த்தி கொண்டு போகக்கூடியவங்களாக வரக்கூடிய பெண் தான் வருவாங்க. நிச்சயமாக குடும்பத்தை கழுக்கக்கூடியவங்களாக வரமாட்டாங்க. நாமளாக அந்த இடத்த பின்னப்படுத்திட்டோன்னு சொன்னாக்கா பின்னப்படுத்திடுவாங்க, பெருசாக பின்னப்படுத்திடுவாங்க. அது வரையில் அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சோம்னா சர்வ நிச்சயமாக குடும்பத்தை மேன்மையாக்கி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு பிராப்தம் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா? இந்த பிராப்தம் உங்களுக்கு இயற்கையாக இருக்கிறதுனால அப்படியே 100க்கு 100 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு பெருசாக கிடையாது. இந்த மனசில் வரக்கூடியவங்களுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் என்ற எண்ணங்கள் மனப்பூர்வமாக இருக்கணும். சாமியை ஏமாற்ற முடியாது, ஆத்மாவை உங்ககிட்ட இருக்கிற ஆத்மாவை ஏமாற்ற முடியாது. மனப்பூர்வமாக அதுக்கு இடம் கொடுக்கணும். என்னுடைய பாரம்பரிய வழிமுறை இது, அதன் பிரகாரம் நடக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்காத உள்ளதுக்கும் நம்ம போட்டு திணிக்கவே கூடாது. திணிச்சோம்னா போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பெண் சாபங்கள் தீர்வதற்கான வழிமுறையாக நான் சொன்ன விஷயத்தை கடைபிடிச்சுக்கோங்க. முடியாதவங்க தனாகர்ஷணத்தை வாங்கி வச்சு
வீட்டில் சும்மா பூஜை பண்ணுங்க போகிறோம், பிரேம் பண்ணி வச்சு பூஜை மட்டும் பண்ணுவாங்க, அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டுடும். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் குருதட்சணை 1800 ரூபாய் கொடுத்து அந்த யந்திரத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தட்சணை என் குருமார்களுக்கு தான் தினசரி புனித நீராடல் செய்யக்கூடிய குருமகான்களுக்கு போய் சேர்வதில் அவங்க வயிறார சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதற்கான கடனாக உங்களுடைய பரம்பரை வினைகளை அவங்க வாங்கிக்கு வருவாங்க, நிவர்த்தி பண்ணிடுவாங்க. தவசிகளுடைய பலனே பிறருடைய வினைகளை வாங்கி தன்னுடைய தவத்தால் போக்குறதா அவங்க வேலையே தான். இதை வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்க, அரிதான மக்கள் தான் இதை பயன்படுத்திக்க முடியும், பயன்படுத்திக்குவாங்க. முடியாதுன்னு சொல்ல வரேன். அதனால ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷய பாவத்தில் சொல்லக்கூடிய விஷயம்னா, பொதுவாக நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா கன்னி ராசியும் அதே போல் கடகராசியும் எப்பவுமே நீங்கள் வந்து தவிர்த்துடணும். கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த 2 லக்கணத்தை நீங்கள் தவிர்த்துடணும். லக்கணம்ங்கிறது தனி, ராசிங்கிறது தனி. கும்ப லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு அமையக்கூடியவங்க கடக லக்கணமாக இருக்கிறாங்க அல்லது கன்னி லக்கணமாக இருக்கிறாங்கன்னா அதை தவிர்த்துருங்க. இப்போ நீங்கள் கும்ப ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கு ராசியில் கடக ராசியாக இருந்தாலும் கன்னி ராசியாக இருந்தாலும் தவிர்த்துருங்க. மற்றபடி நட்சத்திரங்கிறத ஒரு பொருத்தத்தை பார்க்குற போது ஏறக்குறைய நட்சத்திரங்கள், நிறைய நட்சத்திரம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் தான். அதெல்லாம் முறையாக உங்கள் ஜோசியர்கிட்ட காமிச்சிங்கனாக்கா அவங்க முறையாக சொல்லிடுவாங்க. அதில் விட்டுக்குறை தொட்டக்குறையாக சில குற்றம் குறைகளாக இருக்குங்க, குழந்தை பாக்கியம் அப்படி இப்படின்னு அப்படி இருந்தாலும் சரிங்க, 100க்கு 50% நீங்கள் பொருத்தம் பார்த்து பண்ணலே போதும். மீதம் உங்களுக்கு இயற்கை விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சரி பண்ணி கொடுத்துரும். இந்த அசுரகுரு தேவருடைய சக்தி ஆகப்பட்டது, அந்த ஸ்தானத்துடைய மகிமையாகப்பட்டது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டும். சிறப்பாக இருக்கிறோம். அதை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்குவாங்க, நலமாக இருக்க வருவீங்க. ஆக இந்த குரு சனீஸ்வரர் ராகுகேது இந்த கிரக பயிற்சிகளில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து மிக முக்கியமானது இவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணங்கள் இருக்கும், என் எண்ணங்கள் ஈடேறுமா, எது போல் எண்ணத்தை ஈடேற்றணுன்றதை நான் சொல்லிட்டேன். குரு பகவான் 6ல் வரதுனால பலன்களை நான் சொல்லிட்டேன். 6ஆம் மாதம் வரலாம் டைம் இருக்காங்க எங்களுக்கு, அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா? கழிவுடை குருவில் எதுவும் செய்யாதீங்க. குடும்ப வீட்டில் பெரிய கெடுதல் எதுவும் கிடையாது, நன்மைகள் உண்டு. சனிதேவர் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் செய்ய வரணும். தப்பு பேசிடக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடக்கூடாது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு வச்சுக்கக்கூடாது, கனிவாக பேச செய்ய வரணும். அதை முறையாக பயன்படுத்திக்க வாங்க. உங்கள் முயற்சியில் வெற்றி அடையணும்னாக்கா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்குனாக்கா உங்கள் வாழ்க்கை துணைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வரணும். அன்பு செலுத்துதல், மரியாதை செலுத்துதல், முக்கியத்துவம் கொடுத்தல், உதாசனப்படுத்தாமல் இருத்தல், இது ரொம்ப முக்கியமானது. கனிவோடு நடத்துதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. குறிப்பாக சுக்கிரன் பெண்ணை குறிக்கக்கூடியவர். நீங்கள் ஆணாக இருந்தாக்கா 100% உங்கள் மனைவிக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆக வரணும். நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கனாலும் சரிங்க, ஆண் வீட்டை குறிக்கக்கூடியது சிம்மராசி. நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டாக்கா பெண்ணை குறிக்கிற நட்சத்திரம் பூரம். நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னாக்கா சிம்மராசி ஆண் தன்மையாக எடுத்துக்க வரணும். அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பை கொடுத்து புகழை பேசியே நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்க வரணும். ரொம்ப எளிமையாக சாதிச்சுக்கலாம். அப்படி பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு எல்லா நாளும் நிச்சயமாக வளரும். வளைஞ்சு கொடுக்கறதுனால நாணல் ஒடிஞ்சு போகாது, மூங்கிலும் ஒடிஞ்சு போகாது. எப்படியாப்பட்ட புயலும் நிமிந்து நிடும், விசேஷமானது. அதுபோல் கும்பராசிக்கு மட்டும் இந்த 7ஆம் வீட்டில் வளைஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். சிறப்பான முறையில் இருக்க செய்வருங்க. சூரிய பகவான் அந்த வீட்டுக்கு உரியவர் அவர் தான். அவர் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் தான் உச்சம் பெறுவார். உச்சம்னா சக்கரவர்த்தி மாதிரி நான் சொல்லியிருந்தேன். முயற்சி எல்லாம் ஜெயமாகிறது. அப்போது இந்த கல்யாண வீட்டை யார் ஒருத்தர் சரியாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா ஜெயமும் உண்டாக வரணும்னு சொல்ல வருது. அப்போது இப்போ வரக்கூடிய குரு பேச்சில் மட்டும் என்னோட முயற்சியில் நான் வெற்றி அடையணும்னு நீங்கள் கேட்காதீங்க. அந்த இடத்த சரியாக யார் பாதுகாத்தாலும் சரி அவங்களுக்கு உண்டு. ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஏதோ நான் என்னெல்லாம் கொடுத்துருக்குறேன் என் மனைவிக்குன்றவங்க அழகாக குளத்துல ஆற்றுல கடலையே குளிச்சுட்டு முழுக எழுந்திரிச்சு இறைவனுடைய மனைவி தெரிஞ்ச தடவை என் மனைவிக்கு நான் துன்பம் கொடுத்துட்டேன், இல்லை என் கணவர் துன்பம் கொடுத்துட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன், இதுவே நான் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி ஒரு பிரார்த்தனை மனசில் வேண்டிக்கிட்டு ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு செய்வாங்க. அப்படியே மாறிடும். உடனே நிவர்த்தி. மற்ற ராசிக்கு தான் உடனே நிவர்த்தி ஆகாது, கும்பராசிக்கு உடனே நிவர்த்தி ஆகணும். சர்வத்திலையும் ஜெயங்கள் உண்டாக வரும். சுகபோக ஸ்தானத்துக்கும் சரிங்க. உங்களுக்கு இந்த குருவால் பெருசாக அவர் அங்கே கிடையாது. சுக்கிரனால் தான் அந்த சுகபோகம் நடந்தாக வரணும். அப்போ அந்த சுகபோகம்ன்றதும் பெண்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் மரியாதை எப்பவுமே கொடுக்க வரணும். சுக்கிரனா ஒரு பெண் கிரகம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாக வரணும். மற்றபடி இந்த ஆண்டில் புதுசாக நான் கல்யாணம் பண்ணுறேன், வீடு கட்ட போகிறேன், வாகனம் வாங்க போகிறேன்றோம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அடுத்த ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் பார்த்துக்க வரலாம். இப்போது ஏற்கனவே எனக்கு வயசாகிடுச்சிங்க, நான் கல்யாணம் பண்ணி தான் ஆக வரேன்னு எனக்கு வேறு வழி இல்லையே, இப்போயே குறிப்பிட்ட வயசை நாங்கள் கடந்துட்டுமே, ஆண் பெண் ஆகிறதானே சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். இப்போ ஆரம்பத்தில் குரு வர்றார் பார்த்தீங்களா, இது வந்து சிறந்த குரு. இந்த குருவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சிறந்த பலன் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல இடத்துல குரு இருக்கிறாரா, குரு பார்வை இருக்கா, அதை பார்த்து தான் பொருத்தங்கள் பார்த்து நீங்கள் தாராளமாக அமைச்சு வரலாம். அப்போது அடுத்த ஆண்டு வரலும் நீங்கள் பொறுத்திருக்குன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் இப்போவே பார்க்கலாம், வரக்கூடிய வரனுக்கு பொருத்தம் இருக்குதா, அந்த குருவுடைய அனுகிரகம் இருக்குதா, நல்லா 2 பேரும் யாராவது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். 2 பேருக்கும் குரு பலன் சரியில்லைன்னாக்கா ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்கள விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. யாரோ ஒருத்தர் குரு நல்லா இருக்கணும்.
அப்புறம் சனீஸ்வருடைய பிடியில் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனியில் பாத சனி ஓடிக்கிட்டு இருக்க வருது இல்லைங்களா? அதே போல் வரக்கூடிய பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனிங்க, இல்லை கண்டச்சனி, இல்லை அஷ்டம சனி, அத்திராஷ்டம சனி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கு வரணும். அதே போல் உங்கள் ஜென்ம ராசியில் வர டிசம்பர் வரலாம் பார்த்தீங்கன்னாக்கா ராக பகவான் ஜென்மத்தில் இருக்காரு ஆச்சுங்களா? இப்போ அதே மாதிரி வரக்கூடிய பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தோஷத்துக்குரிய கிரகங்கள் இருக்கிற காலகட்டத்தில் வந்து நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக கடைசி வரல அமையும் கிடையாது. பிறக்கிற போது நமக்கும் தோஷம் இருக்குது, அவங்களும் தோஷம் இருக்குன்னா பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். இப்போ கோசாரத்தில் இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்லாம் பார்க்குற மாதிரி ராகு பயிற்சி சனி பயிற்சியும் பார்த்துக்கு வரணும். நமக்கு இருக்கிற அதே துன்பம் அங்கேயும் இருந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்க வரும். இப்போ நமக்கு துன்பமாக இருக்குது, சில கிரகங்கள் தடையாக நிற்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அந்த தடையெல்லாம் இல்லைன்னாக்கா அவங்களுடைய நல்ல நேரம் நம்மளை காபந்து பண்ணும். நாளைக்கு அவங்களுக்கு கெட்டு போகிற போது நம்மளுடைய நல்ல நேரம் அவங்கள காபந்து பண்ணணும். மனிதன் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நல்ல நேரமும் இருக்காது, கெட்ட நேரம் இருக்காது, மாறி மாறி வரும். இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுற பொழுது இடுந்தாழத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. இவங்க வயசுக்கும் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பார்த்து பண்ணுறாங்க. அது கிடையாது. கிரகரதியாக வரக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களாக பார்த்து பண்ண வரணும். இப்போ உனக்கு நல்லா இருந்தால் எனக்கு அடுத்தது எப்படி இருக்க வரும், ஒரு தசை உங்களுக்கு நடக்கா இருக்குன்னா எனக்கு நடக்கிறது எப்படி இருக்க வரும், இதெல்லாம் பார்த்து தாங்க பண்ணுவாங்க. அன்னைக்கு இருந்த ஜோசியர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க, நல்ல அமைப்பில் நல்லபடியாக வாழ்க்கையில் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நிறைய தோஷத்தை நம்ம பரம்பரை சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அவங்க வச்சுக்கிட்டு ரொம்ப தூய்மையான ஜாதகத்தை நம்ம நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம வினைகள் நம்மளை ஒரு கெட்ட ஜாதகம் அமைஞ்சா கூட பரவாயில்லைங்கன்ற மாதிரி தான் நிலைமையை வச்சிருக்கோம். ஏதோ ஒன்று பொண்ணுன்னு கிடைச்சா போதுங்க, இல்லை பையன் கிடைச்சா போதுங்க, கல்யாணம் ஒன்று ஆனா போதுங்க அப்படின்னு நிலைமையில தான் நிறைய பேருக்கு இருக்க வரும். அவங்களும் பரம்பரையில் வினை இருக்குன்னு அர்த்தம். அவங்களாம் 100 பொருத்தம் பார்த்துட்டு இருந்தோம்னா கால விரயங்கள்லாம் ஆக வரும். அதனால் குறிப்பிட்ட எல்லையை கடந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துடாம தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு அந்த இடத்துக்கு பணிதல் ஆரம்பிச்சிடணும், பணிச்சிடணும். அந்த இடம் ஏன் அமையலை, ஒரு கல்யாணங்கிறது ஏன் தடையாகுது, ஏன் அமையனா அந்த இடத்துல ஏதோ பின்ன நம்ம பரம்பரை பண்ணிடுச்சு, நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், ஒரு சத்தியத்தை எடுக்க வரோம், எடுத்துட்டா தன்னாலும் நடந்து போகும். சுக்கிரன் விட்டுருவார். கல்யாண பிராப்தத்துக்குரிய சுக்கிரன் தான், குரு இல்லை சுக்கிரன் தான், அவர் கொடுத்து விட்டுருவார். அவர் பிராப்தத்தை கொடுத்துட்டாலே சரி, குரு பகவானும் கொடுத்துருவார். இதான் ரகசியம். அதில் அது அழகான முறையில் பயன்படுத்திக்குவாங்க. மற்றபடி இந்த காலகட்டம் செய்யலாமா, நான் தனிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு செய்யலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பெரிய முதலீடுகள் போட்டு தொழில் தொடங்குறது, பெரிய முதலீடு போட்டு வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்லுவேன். கடனே படக்கூடாதுன்னு சொல்ல வருவேன். ஏன்னா அது கடனை பெருக்கிட்டு போயிடும். குரு பார்க்குற இடம் அப்படி இடம், குடும்பத்தார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது, சண்டை சச்சரவு வச்சுக்கக்கூடாது. தொழிலுக்காக விரிவுபடுத்துறன்ற முறையில் கடனோட நான் வாங்கி இருக்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த கொண்டு போய் தொழிலில் நான் போடுறேன்ற முறையில் போடக்கூடாது. பாதி கையிருப்புக்காக வச்சுக்கிறேன், பாதி தான் என் தொழிலில் போடுறேன், பாதுகாப்புக்காக பாதி நான் கையில் இருக்கிறேன்ற மாதிரி வச்சுக்க வரணும். யார்கிட்ட பேசினாலும் அளந்து பேச வரணும், ரகசியத்தை பாதுகாத்துக்க வரணும், கவனமாக இருக்க வரணும். ஏன்னா குரு இருக்கிறது 6ஆம் வீட்டில், விரோதி ஸ்தானம், சத்ருஸ்தானம். அது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வரணும். அதனால் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டி வச்சுங்க. இல்லை சூழ்நிலை எங்களுக்கு அப்படி இல்லைன்றவங்க வரவங்களுக்கு குருபலம் இருக்கான்னு பார்த்து பண்ணுவாங்க, நல்லா இருக்க வரும். இதுதான். மற்றபடி ஒரு படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாதுங்க. குருவோ சனீஸ்வரராகவோ அவங்களாம் கெடுக்க மாட்டார். பால்ய வயசில் இருக்கக்கூடியவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்களை யாரும் எந்த கிரகம் செய்ய மாட்டாங்க, அழகான முறையில் செய்ய வைப்பாங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் அழகாக விடுவாங்க. கொஞ்சம் ஆர்வமாக படிக்க சொல்லுங்கள். கும்பராசியில் இருக்கிறாங்கன்னா ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களும் சரிங்க, உயர்கல்வியில் இருக்கிறவங்களும் சரிங்க, கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணால் தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். கும்பராசியில் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, இப்போ 10th +2 பரீட்சை எழுத போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடுதலில் கூட இருக்கணும். ஏன்னா கல்வி ஸ்தானத்தில் 2ஆம் வீடு, ஆரம்ப கல்வி ஸ்தானத்தில் சனிதேவர் உட்காந்துட்டார். உங்கள் உயர்கல்வி ஸ்தானங்கிறது 4ஆம் வீடு ரிஷபராசி, அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் நேரடியாக அவர் பார்வையை போய் பதிய வச்சுட்டார். ஆரம்ப கல்வி உயர்கல்வி 2 இடத்துல சனியுடைய பார்வை பட்டுடுச்சு. இந்த சனீஸ்வரர் யாரை வச்சு செய்வார் மாதிரியே சொல்லியிருந்தேன். நம்ம பரம்பரையுடைய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அவர் தான் எடுத்து செய்வார், தீய விஷயங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் அவர் தான் எடுத்து கையாளுவார்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ இப்படி சனீஸ்வரர் நடக்கிற போது என்ன ஆக வரும்னா, குறிப்பாக கும்பராசி நீங்கள் இருக்கீங்கன்னா ஆரம்ப கல்வி உயர்கல்வி நம்ம விரும்புறதுல கொஞ்சம் தடை பண்ணுவார். ஏன்னா யாரை தடை பண்ணுவார்னா மந்தமாக இருக்கிறவங்கள தடை பண்ணுவார். அப்போது கர்ம வினைகள் பலனால அவர் தடை பண்ணணும்னு விதி இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மந்தமாக இருக்கிறோம், படிப்பு மேலே ஆர்வமே இல்லாமல் இருக்கிறோம்னா நம்மளை ஒரு பூட்டி விட்டுருவார். விரும்புறதுல படிக்க விடவே மாட்டார், கெடுத்துருவார், மார்க் எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவாருன்னா சுறுசுறுப்பு அடைஞ்சிடணும். தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், முயற்சி வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் தான் இல்லையா, சூரியனை நான் கும்பிட்றேன், சூரியன் உதயத்துக்குள்ளே நான் எழுந்திரிச்சுக்கிறேன், என் உடம்பை தண்ணீரால் நான் வந்து குளிப்பாட்டி அதை என்னை தூய்மைப்படுத்திட்டு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிடுறேன், ஒரு தோப்புக்காரனை போட்டு விநாயகரை நான் கும்பிட்டுறேன், இப்போ நான் என்னுடைய செயல்களை ஆர்வமாக படிக்கிறேன்னு சொல்லி உந்துதலோட மெத்தனமாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்போட படிக்க ஆரம்பிச்சோம்னா, இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். அப்படி இருந்தால்
10th +2 எந்த மதிப்பெண் எந்த வேலை எந்த டிகிரி படித்தாலும் சரிங்க, நல்லபடியாக படிக்க வைப்பார். கெடுதல் வராது. முயற்சியால் தான் வெற்றி அடையணும். இந்த காலகட்டத்தில் சாதாரண வெற்றி கிடைக்காது. சனீஸ்வரர் இருக்கிறனால முயற்சியால் தான் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு விதி இருக்க வருது. அதே முயற்சியால் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்க? பண்ணலாம். அதே முயற்சியால் தொழில் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் இது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசாக இப்போ தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க பார்த்து பார்த்து பண்ணியாக்கணும். பண்ணக்கூடாதுன்னு நான் முழுமையாக சொல்லலை. பார்த்து பார்த்து பண்ணணும். தொழிலை பண்ண போகிறீங்களா? சரிதானா? உறுதியானது தானா? அது முறையாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு தசா புத்தின்னு ஒன்று நடக்கும். இந்த குருவை மட்டுமே நம்ம பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு தசா புத்தின்னு ஒன்று நல்ல விதமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம், வீடு கட்டலாம், வாகனம் எல்லாம் பண்ணலாம். இப்போ கல்யாணம் பண்ணாலும் வரவங்களுக்கு பொருத்தம் இருக்குது. குருபலம் நல்லா இருக்குங்க, எனக்கு அவங்களுக்கு நல்ல பொருத்தம் இருக்குது. குருபலம் நல்லா இருக்குது வரவங்களுக்கு. எனக்கு தானே குரு சரியில்லை, அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா பண்ணிக்க வரலாம். இப்போது தசாபுத்தியும் சரியில்லை, குருபலமும் சரியில்லைன்னா தொழிலை கூட தொடங்கக்கூடாது. புதுசாக இருக்கிறதா அப்படியே ஓட்டிக்கலாம். புதுசாக தொடங்குறதுன்றது ஒரு முகூர்த்தம் மாதிரிங்க. அந்த முகூர்த்தத்துக்குரிய நேர காலகட்டங்கள் உங்களுக்கு குருவாலியும் இல்லை, ராகுவாலியும் இல்லை, சனி தேவராலியும் இல்லை. மிக முக்கியமான கிரகங்கள் இவங்க தான். நீண்ட காலம் ஆட்சியாளக்கூடிய இவங்க தான். அப்போ நமக்கு நடக்கிற தசா புத்தி நல்லா இருந்தானா உங்கள் ஜோசியர்கிட்ட காமிச்சு அந்த தசா புத்திகள் நல்லா இருக்கா, இது நல்லது செய்யக்கூடியதானே எனக்கு ராசிக்கு லக்னத்துக்கோன்றதை பார்த்துட்டோன்னா நீங்கள் செயல்களை பார்த்து பார்த்து ஒரு முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் பார்த்து அமைச்சு தாராளமாக நீங்கள் செய்ய வரலாம். சிறப்பாக இருக்கிறோம். இதுதான் வழிமுறைகள். உங்களுக்கு அழகாக கடைபிடிச்சுக்குவாங்க. மற்றபடி எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக செய்வரும். குரு மகானுடைய பேரருளாலையும் இறைவனுடைய திருவுருளாலும் உங்களுக்கு சகல சம்பத்துகள் உண்டாக நான் பிரார்த்தனை செய்து இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன். மீண்டும் உங்களுக்கான அடுத்த நல்ல பதிவுகள் நிறைய வச்சிருக்க வர அதில் சந்திக்க வரலாம். நன்றி, வணக்கங்கள். குருவே சரணம்.